இந்த இரண்டாவது வருமானம் அப்படிங்கிறது எதுக்காக நமக்கு வேணும் அப்படின்னு பல காரணம் இருக்கும். எல்லாருக்குமே அவங்க லைஃப்பை பற்றின ஒரு ட்ரீம் இருக்கும். அந்த ட்ரீம் லைஃப்பில் கடன் இல்லாமல் வாழணும். இது வந்து நடுத்தர வர்க்கத்தில் பெரும்பாலான மக்களுடைய ஆசை என்னென்னா, எப்படா இந்த கடனை முடிச்சுட்டு நம்ம நிம்மதியாக வாழ்கிறது, இந்த மாதிரியான தான் பெரும்பாலும் நடுத்தர வர்க்கம் இன்றைக்கி இருந்துகிட்ருக்காங்க. எல்லாத்தையும் இஎம்ஐயில் வாங்கி வச்சிடுறோம். தேவைக்காக, நிர்பந்தத்துக்காக நம்ம பண்ணுறோம். யாராவது ஒரு நபர் கடன் கொடுத்துங்க வீட்டுக்கு வர்றப்போ நம்ம சொந்த வீட்டில் இருந்தாலும் நம்ம யாரோ ஒரு அனாதை மாதிரி ஏதோ ஒரு இடத்துல இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்துடுது. கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன்னு சொல்லிட்டு இதிகாச காலத்திலேயே இந்த கடன் பட்டனோட நெஞ்சம் எப்படி கலங்கும் அப்படின்னு ஒரு ஊமைக்காக அவங்கள தான் உதாரணமாக காட்டுறாங்க. அப்போ கடனுடைய அந்த சுமையில் இருக்கவங்களுடைய எண்ணம், அவங்களுக்கு இந்த இரண்டாவது வருமானம் கட்டாயம் அவசியப்படும். கடலில் கூட முழுகிருங்க, தப்பு இல்லை, காப்பாற்றுறதுக்கு ஒரு 4 பேர் வருவாங்க. ஆனால் நீங்கள் ஒரு கடனாளின்னு தெரிஞ்சால் கூட பிறந்த அண்ணன் தம்பியை கைவிட்டுருவாங்க. இதுதான் இப்போ இருக்கக்கூடிய உலகத்தினுடைய யதார்த்தம். இது ஒரு விஷயம். இந்த இரண்டாவது வருமானம் யாருக்கு தேவை அப்படின்னா கடன் பட்டவங்களுக்கு கண்டிப்பாக தேவை. அதுக்கப்புறம் ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி. இது நான் எம்டியாக விட்டுருக்கேன், எனக்கு தெரியல இதில் என்ன ஃபுல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே எழுதிக்கோங்க. குழந்தைங்களோட எஜுகேஷனோ அல்லது உங்களுடைய அந்த சொந்த வீட்டு கனவோ, ஜுவல்ஸோ அல்லது சொந்த காரோ, இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்மளுடைய மெடிக்கல் பில்லு, இப்படி பல விஷயங்கள் உங்களுக்கு தேவைப்படும் இல்லையா? அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இதுக்காகவும். ஓகே, ஒரு சந்தோஷமான குடும்பம் அதிகபட்சம் ஒவ்வொருத்தருடைய சிந்தனையிலையும் நம்முடைய சாதாரண மக்களுடைய எண்ணத்தில் அதிகபட்சம் வேறு என்ன ஆசையாக இருந்துட முடியும்? ஒரு குடும்ப தலைவனுக்கோ ஒரு தலைவிக்கோ நமக்குன்னு சொந்தமாக ஒரு வீடு, நமக்குன்னு ஒரு காரு, நம்ம குழந்தைகளுக்கு தரமான கல்வி. இதை தாண்டி பெரிய ஆசை அப்படிங்கிறது ஒன்றும் பெருசாக இருந்துட போகிறதில்ல. ஆனால் இப்போ நம்ம வருமானம் ஈட்டக்கூடிய, நம்ம இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த தொழிலையோ அந்த வேலையிலையோ இது ஃபுல்ஃபில் ஆகுதா அப்படின்னு கேட்டால் 90% பேருக்கு அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஏன் அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் பெரும்பாலும் இந்த 4 விதமான டைப்பில் தான் இருக்காங்க. ஒன்று, அவங்களுக்கு சரியான ஜாப் இருக்காது, ஆனால் டைம் இருக்கும், அவங்களால மணி ஏர்ன் பண்ண முடியாது, ஸ்பெண்ட் பண்ண முடியாது. சில பேருக்கு 9 to 5 ஜாப்பு, ஆனால் அந்த 8 மணி நேரம் வேலைக்கு இவங்க ஒரு 4-5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போய் டைம் இருக்காது. ட்ராவல் பண்ணுறதுக்கும், அதாவது குடும்பத்தோடு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் நேரம் இருக்காது. பணமும் ஏதோ ஓரளவுக்கு இருக்கும், ஆனால் அதை வச்சு பெருசாக சர்வீல் பண்ண முடியாது. இப்படி சொந்தமாக தொழில் பண்ணுறதுக்கு வேணால் மேபி அவரால் நினச்ச இடத்துக்கு நினச்ச மாதிரி போக முடியும். ஆனால் அவங்களுக்கும் டைம் பிரச்சனை அப்படிங்கிறது இருக்குது. யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டைமு, ட்ராவல் பண்ணுறது அல்லது பணப்பிரச்சனை இது எல்லாமே இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா அது வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களால தான் அவங்கள்ட்ட அந்த நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த ஹாப்பி ஃபேமிலி, ட்ரீம் லைஃப் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு போக முடியும். இதில் நம்ம யார் எந்த இடத்துல இருக்கிறோன்ற நீங்களே திங்க் பண்ணிக்கோங்க. நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்களை நாம் மேற்கண்ட இந்த 4 வகையில் வகைப்படுத்திடலாம். ஒருத்தர் வந்து எம்ப்ளாய் அப்படின்ற கேட்டகரியில் இருக்காங்க. இந்த எம்ப்ளாய் என்றவர் யார் அப்படின்னா தன்னுடைய உழைப்பை 8 மணி நேரமோ 12 மணி நேரமோ ஏதாவது ஒரு நிறுவனத்துக்கோ ஒரு தனிப்பட்ட நபருக்கோ தன்னுடைய உழைப்பை கொடுத்துட்டு அந்த உழைப்பின் மூலிமா மாதந்தோறுமோ தினந்தோறுமோ வாரந்தோறுமோ ஒரு ஊதியத்தை வாங்கி தன்னுடைய குடும்பத்தை சர்வல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த எம்ப்ளாய் கேட்டகரியில் தான் இந்த உலகத்தினுடைய 90% மக்கள் இந்த கேட்டகரியில் தான் நம்ம இருக்கிறோம் இல்லையா? இவங்களுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய நபர்கள் செல்ஃப் எம்ப்ளாய் அப்படி சொல்லுவோம். இவங்க டாக்டர், அப்புறம் ஆடிட்டர், அட்வொகேட், இவங்களெல்லாம் நீங்கள் அப்படி அந்த லிஸ்ட்டில் வச்சுக்கோங்கன்னு வச்சுக்கோங்க. இவங்களுக்கு ஏதோ ஓரளவுக்கு அவங்களுடைய கிளினிக்கை அவங்க வந்து திறந்து அவங்க உட்காந்தாங்கன்னா அவங்களுக்கு சுதந்திரம் இருக்குது. இவங்களை அதிகாரம் செலுத்துகிற கட்டுப்படுத்துகிற யாரும் இல்லை. ஆனாலும் கூட இவங்களுக்குமே அதே மாதிரியான ஒரு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிளில் தான் இருப்பாங்க. பெரிய அளவுக்கு இவங்களால் ரீச் பண்ண முடியாது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சொந்த தொழிலாகவே இருந்தாலும் அவங்களுக்கும் அதே 8 மணி நேரமோ 12 மணி நேரமோ அந்த நேரம் தான் கிடைக்கும். அதனால் அந்த உழைப்போட பலாபலன் அவங்களுக்கு ஒரு லிமிட் தான். ஆனால் ஒரு பிஸ்னஸ்மேனை நீங்கள் திங்க் பண்ணிக்கணும். இப்போ திருப்பூரில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா திருப்பூரில் இருக்கிற ஒரு பனியன் கம்பெனி ஓனரை நினச்சி பாருங்கள். அந்த நிறுவனத்தில் அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய அந்த 200-300 எம்ப்ளாயிஸுடைய 8 மணி நேரமோ அல்லது 12 மணி நேரமோ அந்த உழைப்பினோட ஒட்டுமொத்த பலாபலன் யாருக்கு போகுது? அந்த பிஸ்னஸ்மேனுக்கு போகுது. நமக்கும் 24 மணி நேரம் தான், அவருக்கும் 24 மணி நேரம் தான். ஆனால் அங்கே அந்த 100 பேரோ 200 பேரோட 8 மணி நேரத்தினுடைய ஒட்டுமொத்த அந்த உழைப்போட பலாபலன் யார் அனுபவிக்கிறா? அந்த பிஸ்னஸ்மேன் அனுபவிக்கிறார். இவங்க தான் இன்றைக்கி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய 95% பணத்தை இந்த பிஸ்னஸ்மேனும் இன்வெஸ்டரும் இந்த கேட்டகரியில் இருக்கவங்க தான். இவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னா வெறும் 5% மக்கள். வெறும் 5% மக்கள்கிட்ட உலகத்தினுடைய 95% பணம் இவங்க தான் கைவசம் வச்சுருக்காங்க. காரணம் இவங்க பிஸ்னஸ் பண்ணுறதுனால தான். இவங்களை தாண்டி சில பேர் இருக்காங்க, இவங்க பணம் சம்பாதிக்க மாட்டாங்க, வேலை பார்க்குறதோ வேலை வாங்குறதோ ரெண்டும் கிடையாது. இவங்களுடைய பணம்
இவங்க முதலீடு பண்ண அந்த பணம் இவங்களுக்காக வேலை செய்யும். இன்வெஸ்டர்ஸ்னு சொல்லுவோம். எப்பயோ ஒரு தடவை கட்டிவிட்ட அந்த கல்யாண மண்டபம், அந்த சூப்பர் மார்க்கெட்டு, அந்த மாலு, இந்த மாதிரி ஒரு டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் அடுத்த 3 தலைமுறைக்கு வருமானம் வர மாதிரியான ஒரு கேட்டகரியில் இருக்கிறவங்க தான் நம்ம இன்வெஸ்டர்னு சொல்கிறோம். இப்போ நீங்கள் நல்லா திங்க் பண்ணி பாருங்கள். இந்த 4 கேட்டகரியில் நம்ம முதல்ல பார்த்த அந்த ஹாப்பி லைஃப் அப்படின்ற அந்த விஷயம் யாருக்கு ஈஸியாக ஃபுல்ஃபில் ஆகும்? வீடு ஆகட்டும், கார் ஆகட்டும், அல்லது குழந்தைகளோட எஜுகேஷன் ஆகட்டும், இது இந்த 4 தரப்பில் யாருக்கு கிடைக்கும்? சந்தேகமே இல்லை. நம்ம ஒரு தடவையாவது கார் வாங்கிடுவோமான்ற ஏக்கத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய லைஃப்பும் அவங்க எந்த கலர் காரில் இன்றைக்கி போகலான்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணுற மாதிரி 4-5 கார் அவங்க வீட்டு வாசலாக நிற்கும். இதுதான் பிஸ்னஸ் மேனுக்கும் எம்ப்ளாய்க்கும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம். ஓகே, ரைட். நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ என்ன சார் நீங்கள் சொல்ல வரீங்க? வேலை பார்க்க முடியாது, சொந்தமாக தொழில் பண்ணால் தான் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும், இது எங்களுக்கு தெரிஞ்சது தானே. ஆனால் இதை ஏன் நம்ம பெரும்பாலான பேர் நம்ம பண்ண தயங்குறோம் அப்படின்னா, நம்மள எல்லாருக்குமே ஒரு தடவையாவது நாம் ஒரு தொழில் முனைவோராக ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் நம்ம எல்லாருக்கும் வந்திருக்கும். ஆனால் நம்ம சில காரணங்களால் அந்த சொந்த தொழிலுடைய ஆசையை மூட்டை கட்டி வச்சுட்டு நம்ம வந்து நம்மளுடைய ரெகுலர் லைஃப்பை வாழ்ந்துட்டுருப்போம். ஏன் நம்ம ஒரு தொழில் தொடங்குறதுக்கு தயக்கம் காட்டுறோம்? இதுதான் இப்போ நம்ம இன்றைக்கி கொஞ்சம் விவாதிக்க போகிறோம். முதல்ல ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவை? ஃபஸ்ட்டு ஒரு கேபிட்டல் வேணும், ஒரு முதலீடு. அதை கூட உடனே வாங்கி ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலும் நாம் எந்தாவது ஒரு தொழிலில் நமக்குன்னு ஒரு முன் அனுபவம் கட்டாயம் வேணும். முன் அனுபவம் இல்லாமல் எந்த ஒரு தொழில் ஆரம்பித்தாலும் நம்மளால் ஜெயிக்க முடியாது. அதுக்கப்புறம் அந்த தொழிலுக்குன்னு ஒரு இடம், ஏதோ ஒரு இடத்துல போய்ட்டு ஒரு ஹோட்டலையோ ஒரு டீ கடையோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிட முடியுமா? அதற்குன்னு ஒரு இடம் வேணும். அதுக்கப்புறம் வேலையாட்கள். இன்றைக்கி சரிந்து போன மிகப்பெரிய சாம்ராஜ்யங்கள் எல்லாமே விசுவாசம் இல்லாத வேலைக்காரர்களால் தான் முடிஞ்சு போச்சு. அந்த வேலையாட்கள் அமைகிறதும் கூட மிகப்பெரிய அதெல்லாம் சொல்லுவாங்களா, மனைவி அமைவது கணவன் அமைவதில் கடவுள் கொடுத்த வரணும். அந்த மாதிரி இந்த வேலைக்காரங்க அமைகிறது கூட கடவுள் கொடுத்த வரோம். இன்றைக்கெல்லாம் வேலைக்காரங்களை அந்த மாதிரி நம்ம வச்சுருக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கப்புறமா இதே துறையில் உங்களை மாதிரியே இருக்கக்கூடிய போட்டிகளை அதை சமாளிக்கணும். இவ்வளோ சிரமத்தை தாண்டி அந்த தொழிலில் லாபமும் வரலாம், நஷ்டமும் வரலாம். இந்த ஒரே ஒரு இடத்துக்காக தான் நம்ம பயந்துக்கிட்டு என்ன பண்ணுறோம்? சொந்த தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கு நம்ம எல்லாருக்குமே மிகப்பெரிய தயக்கத்தில் நம்ம இன்ன வரைக்கும் ஆசையை மூட்டை கட்டி வச்சுட்டு இருக்கோம். ஆனால் இன்றைக்கி இந்த கூட்டத்தில் இந்த 2வது வருமான வாய்ப்பாக உங்கள் நண்பர்கள் கூட்டிகிட்டு வந்து இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுக்க வந்திருக்கிற இந்த வாய்ப்பும் ஒரு விதமான தொழில் வாய்ப்பு தான். அந்த எம்ப்ளாய் அப்படின்ற கேட்டகரியிலேருந்து நீங்களும் கூட அந்த பிஸ்னஸ் ஓனர் அப்படின்ற கேட்டகரிக்கு ரொம்ப ஈஸியாக மாறுற மாதிரியான ஒரு வாய்ப்பு தான். ஆனால் இன்றைக்கி நீங்கள் கேட்க வந்திருக்கக்கூடிய இந்த தொழில் முனைவோர் வாய்ப்பில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த தொழிலை நீங்கள் தொடங்குறதுக்கு உங்களுக்கு முதலீடு 1 பைசா தேவையில்லை. அதேமாதிரி இந்த துறையில் உங்களுக்கு முன் அனுபவம் அவசியமே கிடையாது. இதற்குன்னு ஒரு இடம் வேண்டவே வேண்டாம். நீங்கள் எங்கே இருக்கீங்களோ, உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்துக்கிட்டே இந்த பிஸ்னஸை நீங்கள் உங்கள் கையில் இருக்கக்கூடிய இந்த மொபைல் மூலியமாகவே நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்க முடியும். இதுக்குன்னு வேலையாட்கள் தேவையே இல்லை. ஆனால் உங்களுக்காக வேலை செய்ய ஒரு பெரிய கூட்டத்தையே நீங்கள் உருவாக்க போகிறீங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் வேலை வாங்க போகிறீங்க, வேலை சொல்லிக் கொடுக்க போகிறீங்க. ஆனால் அவங்களுக்கான எந்த சன்மானத்தையும் எந்த ஊதியத்தையும் நீங்கள் தர தேவையில்லை, இந்த சிஸ்டம் கொடுத்துரும். இப்படி ஒரு வாய்ப்பு. எல்லாத்தையும் தாண்டி இந்த துறையில் போட்டி அப்படிங்கிறதே இருக்காது. உங்களுக்கு முன்ன பின்ன தெரியாத சம்மந்தம் இல்லாத எங்கிருந்தோ யாரோ ஒரு நபர் வந்து உங்களுக்கு இங்கே நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான ஐடியாஸை இந்த தொழிலை நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்காக உங்கள் கூட வந்து கை கொடுத்து நிற்பாங்க. இந்த துறையில் மட்டும்தான் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு. ஓகேலா? இதெல்லாம் தாண்டி இந்த துறையில் லாபம் மட்டும்தான் வரும், நஷ்டம் வர்றதுக்கு 1% கூட வாய்ப்பு கிடையாது. என்ன காரணம்? நாம் தான் இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதே போடலை இல்லையா? அதனால் நமக்கு இங்கே நஷ்டம் அப்படிங்கிறது ஏற்படாது. இப்படிப்பட்ட ஒரு அருமையான வாய்ப்பை தான் இன்றைக்கி உங்கள் நண்பர்கள் இன்றைக்கி உங்களை கூட்டிகிட்டு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நமக்கு தெரிஞ்சு போச்சு நாம் ஒரு பிஸ்னஸ் தான் பண்ண போகிறோம். அப்போது இது வரைக்கும் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்றப்போ நமக்கு வந்த தடைகள் எல்லாம் இப்போது எடுத்தாச்சு. இந்த தடைகள்லாம் இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறோம். இப்போ ஓகே, நம்ம பிஸ்னஸ் பண்ணலான்னு ஒரு முடிவு வந்துட்டோம். அப்போ அந்த பிஸ்னஸ்னால் என்ன, நமக்கு இது வரைக்கும் என்ன புரியும், ஒரு வணிகம் அப்படிங்கிறது எப்படி நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். இதை ஒரு தடவை நம்ம பார்ப்போம். இதற்கும் அதாவது நடைமுறையில் இருந்துட்டு இருக்கக்கூடிய இந்த பிஸ்னஸ்க்கும் நாம் இன்றைக்கி தெரிஞ்சுக்க வந்திருக்கிற நாம் இப்போ பண்ண போகக்கூடிய அந்த பிஸ்னஸ்க்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் என்ன, இதைத்தான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், ஒரு உற்பத்தி பொருளை ஒரு பயனாளிக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு பரிவர்த்தனையின் பெயர் தான் வியாபாரம், பிஸ்னஸ், தொழில் இப்படி சொல்கிறோம். இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, எங்கேயோ ஒரு பக்கம் மேனுஃபேக்சர் ஆகக்கூடிய ஒரு ப்ராடக்டை நாம் வந்து நமக்கு தேவையான இடத்துல போயிட்டு அதை பணம் கொடுத்து வாங்கி அதனுடைய பயனை அடையிறோம். இன்னும் கொஞ்சம் டீப்பாக போகணும்னா, நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய ஏதாவது ஒரு பொருளை உதாரணமாக எடுத்துக்கலாம். காலிலேருந்து நைட் வரைக்கும் நம்ம நிறைய விதமான ப்ராடக்ட்டை பயன்படுத்துகிறோம் இல்லையா? அதில் ஒரு பொருளை உதாரணமாக எடுத்துக்கோங்க. ஒரு சோப்பு எடுத்துக்கலான்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் சோப்பு வந்து போயிட்டு ஒரு கடையில் வந்து நம்ம வாங்குகிறோம். அந்த பக்கத்தில் இருக்கிற அண்ணாச்சி கடையிலையோ, பொட்டி கடையிலையோ, மளிகை கடையிலையோ, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லையோ ஏதோ ஒரு பக்கம் நீங்கள் ஒரு சோப்பு வாங்குறீங்க. அந்த சோப்பு நீங்கள் வந்து 30 ரூபா கொடுத்து வாங்குறீங்க.
அப்படி சோப்பு வாங்குறப்போ அந்த சோப்பு நமக்கு கொடுத்த அந்த அண்ணாச்சி கடையோ பொட்டி கடையோ அல்லது சூப்பர் மார்க்கெட்டோ அந்த சோப்பில் கண்டிப்பாக 2 அல்லது 3 ரூபாய் அவங்களுடைய ப்ராஃபிட்டு வச்சு தான் நமக்கு கொடுத்துருப்பாங்க. அவர்கிட்டையும் அந்த சோப் டைரெக்டாக மேனுஃபேக்சர்லேருந்து வரல. எங்கே இருந்ததுக்கு அவருக்கு மேலே ஒரு ஹோல்சேலர் இருப்பார். அந்த ஹோல்சேலர் தான் கொண்டு வந்து அந்த கடைக்கு கொடுத்துருப்பார். அந்த ஹோல்சேலருக்கு கண்டிப்பாக அவர் ஒரு 2 அல்லது 3 ரூபாய் அதில் லாபம் கண்டிப்பாக வச்சுருப்பார் இல்லையா? அதுக்கு மேலே அவருக்கு ஒரு ஸ்டாக்கிஸ்ட் இருப்பாங்க. அவரும் இதேமாரி ஒரு சின்ன பர்சன்டேஜ் வச்சுருப்பாங்க. அதுக்கு மேலே ரீஜனல் டிஸ்ட்ரிபியூட்டர், நேஷனல் டிஸ்ட்ரிபியூட்டர், C&F ஏஜென்ட், இந்த மாதிரி குறைந்தது இந்த சோப் அப்படிங்கக்கூடிய இந்த பொருள் 4 முதல் 7 வரையிலான இடைத்தரகர்களை தாண்டி தான் நம்ம கைக்கு, அதாவது நம்ம கன்சூமராக நம்ம போய் நம்ம பொட்டி கடையில் வாங்குறதுக்கு முன்னாடி இத்தனை கை மாறி தான் அந்த சோப்பு நமக்கு வந்திருக்கும். இத்தனை பேரும் ஆளுக்கு ஒரு 2 ரூபாய் லாபம் வச்சா கூட, ஒரு 5 பேர் இடைத்தரகர் தான் இருக்கிறதா கணக்கு எடுத்துட்டா கூட அதுலேயே 10 ரூபா போச்சு இல்லையா? நமக்கு தெரியும் இல்லையா? அந்த சோப்புடைய உண்மையான மேனுஃபேக்சர் காஸ்ட் எவ்வளோன்னு நினைக்கிறீங்க? நம்ம வாங்கின 30 ரூபா சோப்புடைய உண்மையான மேனுஃபேக்சர் காஸ்ட்டு ப்ராஃபிட்டோடு சேர்த்து வெறும் 5 ரூபா தான். வெறும் 5 ரூபா தான். ஆனால் நம்ம 30 ரூபா கொடுத்து வாங்குகிறோம். காரணம் என்னென்னா, இடையில இருக்கக்கூடிய இந்த இடைத்தரகர்களுடைய அந்த லாப பகிர்வு. சரி பரவாயில்ல சார், 30 ரூபா கொடுத்து வாங்கினோம், நீங்கள் சொல்கிற கணக்கு பிரகாரம் ஆளுக்கு 2 ரூபா வச்சுட்டா கூட 10 ரூபாய் ஆச்சு, மேனுஃபேக்சர் காஸ்ட் ஒரு 5 ரூபா ஆச்சு, 5 ரூபா தான் ஆச்சு, இன்னும் கூட ஒரு 15 ரூபாய் இருக்குது சார். இது யாருக்கு சார் போகுது அப்படின்னா, அங்கே தான் இருக்குது அந்த அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்ற அந்த விளம்பரம். இப்போ நீங்கள் கடையில் போயிட்டு அண்ணாச்சே ஒரு குளிக்கிற சோப்பு கொடுங்க அப்படியே கேட்குறோம். நம்ம எல்லோரும் வந்து ஒரு பேர் சொல்லி கேட்போம். லக்ஸு கொடுங்க, ரெக்ஸோனா கொடுங்க, சிந்தால் கொடுங்க, மெடிமிக்ஸ் கொடுங்கன்னு ஒரு பேர் சொன்னாங்க இல்லையா? நல்லா யோசிச்சு பாருங்கள். அந்த பேரெல்லாம் நமக்கு யார் சொல்லிக் கொடுத்தா? ஸ்கூலில் சொல்லிக் கொடுத்தாங்களா? காலேஜில் சொல்லிக் கொடுத்தாங்களா? இல்லை வீட்டில் அப்பா அம்மா சொல்லிக் கொடுத்தாங்களா? யாருக்கும் சொல்லிக் கொடுக்குறதில்ல. ஆனால் நம்ம எல்லாருக்குமே அந்த பேர் தெரிஞ்சிருக்கே. எப்படி? அதுதான் இந்த நவீன கால இந்த விளம்பர யுகம். அதில் பார்த்து நமக்கே வந்து மைண்டில் ஆயிடுச்சு. அந்த விளம்பரம் சன் டிவி, KTV, சூரியன் FM, தினத்தந்தி, தினகரன், இப்படி எல்லா விதமான மீடியா, சோசியல் மீடியா உட்பட எல்லாத்துலையும் ஒளிபரப்புறாங்க இல்லையா? அது எல்லாத்துக்கும் ஆகக்கூடிய செலவு இருக்குல்ல, அந்த வகையால் ஒரு 5 ரூபாயோ 10 ரூபாயோ அந்த சோப்புக்கான காஸ்ட்டும் அங்கே போயிடுது. அதில் நடிக்கிற நடிகைகள் இருக்காங்க இல்லையா? அவங்க ஒரு சினிமாவில் 30 நாள் அல்லது 40 நாள் கால் ஷீட்டு கொடுத்து நடித்து வாங்க வேண்டிய பணத்தை அந்த விளம்பர படத்தில் ஒரே நாள் நடிச்சுட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம். இப்படி மீதி இருக்கக்கூடிய அந்த 15 ரூபாய் இவங்களுக்கு லாப பகிர்வாக போயிடுது. ஆக மொத்தம் நடைமுறையில் இருக்கக்கூடிய இந்த வியாபாரத்தில் ஒரு பரிவர்த்தனையில் குறைந்தது 70%, 60லேருந்து 70% பணம் ஏற்கனவே இந்த சமுதாயத்தில் லட்சாதிபதியாகவும் கோடீஸ்வரங்களையும் இருக்கக்கூடிய நபர்களுக்கு திரும்ப போய் சேருது. அதனால தான் பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லோரும் பெரிய ஆளாகவே இருக்காங்க. நம்ம அண்ணாச்சி கடைக்காரர் கூட 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஏரியாக்குள்ளே வர்றப்போ பார்த்துருந்தீங்கன்னா சாதாரணமாக வந்திருப்பார். ஆனால் இன்றைக்கி அந்த ஏரியாவில் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தில் அவருடைய பங்களிப்பு பெருசாக இருக்குது. சொந்தமாக காம்ப்ளெக்ஸ் கட்டியிருக்காரு, 4-5 கடை வாடகை கொடுத்துருக்காரு, 2-3 வீடு சொந்தமாக கட்டிட்டார். 15 வருஷத்துக்கு முன்னாடி கையங்காலோட வந்த அண்ணாச்சி இன்றைக்கி இங்கே இத்தனை கோடிக்கு அதிபதியாக இருக்கார். அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த 200 to 300 குடும்பங்களுக்கு தேவையான அந்த சர்வீஸை, அந்த பிஸ்னஸ், அந்த ப்ராடக்டை கொடுத்து அதன் மூலயமா அவர் சேர்த்துன பணம் தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய விஐபியாக அவர் அங்கே மாற்றி வச்சுருக்கு. புரியுதா? இது இப்போ நான் உதாரணத்துக்கு சோப்பு சொன்னேன். ஆனால் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பொருளையும் ஒரு தடவை திரும்பி பாருங்கள். நீங்கள் உட்காந்துருக்கிற சேரு, உங்கள் கையில் இருக்கிற ஃபோனு, உங்கள் தலைக்கு மேலே சுற்றுற ஃபேனு, இப்படி இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய அத்தனை பொருட்களையும், இது எந்த பொருளையாவது நீங்கள் போய் உற்பத்தி பண்ணுற இடத்துல நேரடியாக வாங்கினீங்களா? இது எல்லா பொருளும் இப்போ நான் சொன்ன மாதிரி குறைஞ்சது 4 முதல் 7 வரையிலான இடைத்தரகளை தாண்டி தான் உங்கள் கைக்கு வந்திருக்கும். உண்மையா? அந்த பொருளுக்கு குறைந்தபட்சம் 2 அல்லது 3 விதமான விளம்பரங்கள் கண்டிப்பாக கடந்து தான் உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துருக்கும். உண்மையா? அப்போது ஒரு தொழில் பிஸ்னஸ்னால் என்ன அப்படின்னா, ஒரு உற்பத்தியோ ஒரு சேவையோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பரிமாறக்கூடிய அந்த பரிமாற்றத்தினுடைய அந்த பரிவர்த்தனையை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? பிஸ்னஸ்ன்னு சொல்கிறோம். அதில் வர லாப பகிர்வை நம்ம வச்சுட்ருக்குறோம். இது நம்ம அப்பா காலத்து, அதாவது பண்டமாற்று முறைக்கு அப்புறம் நாணய மதிப்பீடு வந்ததுக்கப்புறம் அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் இந்த மெத்தேடில் தான் அந்த பிஸ்னஸ் நடந்துகிட்ருக்கு. இதிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு விஷயமான டைரக்ட் செல்லிங், நேரடி வர்த்தகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தான் நாம் பண்ண போகிறோம். இங்கேயும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அதே சோப்பே சொல்கிறேன். அங்கே 5 ரூபாய்க்கு தான் அதே சோப்பை தயாரிக்கிறாங்க. இங்கேயும் இப்போ நம்ம 30 ரூபா இல்லை 25 ரூபா கொஞ்சம் கம்மியாக வாங்க போகிறோம், இன்னும் தரமாக வாங்க போகிறோம். ஆனால் இங்கேயும் கூட ஒரு 20 ரூபா எக்ஸ்ட்ரா லாபம் இருக்கு இல்லையா? இந்த லாபம் அங்கே யாருக்கெல்லாம் போச்சு? சன் டிவி, KTV, தினத்தந்தி, தினகரன், சூரியன் FM, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் போச்சா? அதுக்கப்புறம் அந்த அண்ணாச்சி மளிகை கடைக்காரில் ஆரம்பித்து, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஆரம்பித்து, ரீட்டைல் இருக்கிற ஆளுங்களுக்கு ஆரம்பித்து, ஹோல்சேலர் ஆளுக்கு ஆரம்பித்து எல்லாத்துக்கும் அந்த லாப பயிர் போச்சா? இங்கே மேனுஃபேக்சர்லேருந்து நேரடியாக பயனாளி கையில் கொண்டு போய் சேர்த்திடுறோம். இப்போ இங்கே இடைத்தரகர் யாருமே இல்லை, விளம்பரம் எதுவுமே இல்லை. இங்கே வரக்கூடிய லாபம் இப்போது கிட்டத்தட்ட அந்த 60லேருந்து 70% லாபம் இப்போ நேரடியாக நிறுவனத்துக்கிட்டே இருக்குது.
இப்போ அந்த நிறுவனம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆஸ் ஏ கன்சியூமராக இடைத்தரகரும் விளம்பரமும் எதுவும் இல்லாமல் நீங்களே நேரடியாக எங்ககிட்ட இந்த பொருளை வாங்கினதுனால எங்ககிட்ட லாபம் இப்போ அதிகமாக இருக்குது, எங்களுக்கு எங்களுடைய வழக்கமான லாபம் போதும், இந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய பணத்தை நான் உங்களுக்கே தர்றேன். யாருக்கு? ஆஸ் ஏ கன்சியூமராக இந்த பொருளை வாங்கின நமக்கே தரேன்றாங்க. அதுக்கு நம்மக்கிட்ட ஒரு சின்ன ரெக்வஸ்ட் கேட்குறாங்க. எங்களுடைய பொருளை நீங்கள் வாங்கினீங்க இல்லையா, பயன்படுத்துனீங்க இல்லையா, திருப்தியாக இருக்கா? திருப்தியாக இருந்ததுன்னா இதை யாராவது 2 பேருக்கு நீங்கள் பரிந்துரை பண்ணுங்கள். நீங்கள் பரிந்துரை செய்த நபர்கள் இந்த பொருளை வாங்கிக்கிட்டாங்கன்னா அந்த லாபத்தோட பகிர்வை நான் உங்களுக்கே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபீல்டு தான் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சா? ரைட். இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி பற்றி நமக்குள்ள பல சதுரங்க வேட்டை மாதிரி பல படங்கள் வந்து பலவிதமான அந்த கருத்துக்களை மக்கள் மத்தியில் திணிச்சிட்டாங்க. அதிலெல்லாம் உண்மையும் இருக்குது, அதில் இட்டுக்கட்டின பொய்யும் இருக்குது. நாமும் என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் பகுப்பாய்வு பண்ணிவிட்டு, உண்மைதான் ரோடுன்னு இருந்தால் அதில் காருன்னு ஒன்று போகும், விபத்துன்னு ஒன்று நடக்கும். நாம் போகிற சரியாக போனால் கூட எதிரில் வரவங்க கூட ஒரு தப்பு பண்ணாலும் அந்த விபத்தை நம்ம சந்திக்க வேண்டியதாக இருக்கும். எப்போவுமே ஆபத்தை நம்ம எதிர்நோக்கி தான் பயணம் பண்ணிகிட்டு இருக்கோன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதேமாதிரி தான் அந்த துறையிலும் சில தவறான நிறுவனங்களால் கசப்பான அனுபவங்கள்லாம் ஏற்பட்டு தான் நாமளே கூட அதனுடைய சகிப்புத்தன்மையால் இங்கே திருப்பி மறுபடியும் வந்து நாமளே அதை வந்து நேரடியாக எதில் குறைகளை சரி பண்ணி நம்ம ராக்கியை இன்றைக்கி நம்ம தொடங்கி உள்ளே கொண்டு வந்திருக்கோம். ஓகே, இந்த துறையை பற்றி நமக்கு எத்தனை கருத்துக்கள் வேணாலும் இருக்கட்டும், எத்தனை அபிப்பிராயம் வேணாலும் இருக்கட்டும், ஆனால் நம்மளுடைய இந்த ஜனநாயக தூண்னு சொல்லக்கூடிய அந்த 4வது தூண் இந்த பத்திரிகை உலகம் என்ன சொல்லுதுன்னா, 2025 இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில் தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டாக வரப்போகுது. அதுக்கான எல்லா வேலையும் இப்போ நடந்துகிட்ருக்கு. இந்த ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸில் ஏகப்பட்ட விஷயங்கள் அட்வான்டேஜாக இருக்குது. காரணம், இதுக்கு முன்னாடி இந்த நேரடி வர்த்தகத்தின் மூலிமா பல நிறுவனங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டப்போ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொருட்களுடைய தரம் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். அதனுடைய மதிப்பீடு, சந்தை மதிப்பீடு அப்படிங்கிறது ஒரு இருக்கவே இருக்காது. 500 ரூபா கூட பெருமானம் இல்லாத பொருளை 5000 ரூபாய் கொடுத்து வாங்கி அதனால் மக்கள்கிட்ட இந்த துறையில் ஒரு தவறான அபிப்பிராயம் ஏற்பட்டுச்சு. ஆனால் இப்படிப்பட்ட இந்த நேரடி வர்த்தகத்தில் ரியலான ப்ராடக்டை மக்களுக்கு இந்த 21ஆம் நூற்றாண்டில் எந்த துறை, அதாவது இப்போ டைரக்ட் செல்லிங்கில் எந்த பொருளை வேணால் நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போகலாம். ஃபேனை கொண்டு போகலாம், டிவி கொண்டு போகலாம், செல்ஃபோனை கொண்டு போகலாம். அதெல்லாம் நம்ம கொண்டு போக போகிறதில்ல. நாமும் இப்போ தான் இங்கே அனலைஸ் பண்ண போகிறோம். நேரடி வர்த்தகம் நம்ம பண்ண போகிறோம். எந்த மாதிரியான துறையில் இருக்கக்கூடிய பொருளை நம்ம நேரடியாக கொண்டு போகிறோம் மக்களுக்கு அப்படிங்கிறது நம்ம இங்கே கவனிக்கணும். அதை தான் இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது ஒரு 21ஆம் நூற்றாண்டில் ஒரு மிகப்பெரிய புரட்சி. அப்படின்னா இன்னொரு புரட்சி என்ன அப்படின்னா அதுதான் ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரின்னு சொல்லக்கூடிய இந்த வெல்னஸ் இண்டஸ்ட்ரி. இந்த வெல்னஸ் இண்டஸ்ட்ரியுடைய ரிவல்யூஷன் ட்ரெண்ட் இப்போது யாருக்கெல்லாம் வெல்னஸ் இண்டஸ்ட்ரி மேலே அப்படியெல்லாம் ஒன்றும் வளராதுன்ற அபிப்பிராயம் இருந்தால் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி லாக்டவுன் அப்படின்ற ஒரு வார்த்தை ஞாபகம் வந்திருக்கும். அப்போ ஆரோக்கியம் அப்படிங்கிறது இன்றைக்கி எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது நமக்கு தெரியும். வெல்னஸ் இண்டஸ்ட்ரி கண்டிப்பாக ஏன் வெல்னஸ் இண்டஸ்ட்ரி, எதற்காக வெல்னஸ் இண்டஸ்ட்ரி, இதனுடைய எதிர்காலம் எப்படி, இதை பற்றி ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் சுருக்கமாக நம்ம வந்து வேகமாக அதை பற்றி பார்க்கலாம். நம்ம எல்லாருக்கும் இந்த வெல்னஸ் இண்டஸ்ட்ரி பற்றி மனசில் ஒரு அபிப்பிராயம் இருக்கும். என்னென்னா, உடல் ஆரோக்கியம் மட்டும்தான் வெல்னஸ்ன்னு நினைக்கிறோம். அப்படி அல்ல. உடல் ரீதியாக, மென்டல் மன ரீதியாக, ஸ்பிரிச்சுவல் ஆன்ம ரீதியாக, எமோஷனல் உணர்வு ரீதியாக, சோசியல் சமூக ரீதியாக, இது எல்லாத்துலேயும் நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தால் தான் அந்த நிலைமையின் பெயரை நம்ம வெல்னஸ்ன்னு சொல்கிறோம். இங்கே பாருங்கள், இந்த வெல்னஸ் இண்டஸ்ட்ரி கண்டிப்பாக எதிர்காலத்தில் வளரும், அதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குதுன்னு நிறைய காரணங்கள் இருக்குது. அதில் சில காரணங்கள் நான் முன்னாடி வைக்கிறேன். இதெல்லாம் உண்மையாக இல்லையான்னு நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கோங்க. பாருங்கள், அதிகப்படியான ஸ்ட்ரெஸ்ஸு, ஏர் பொல்யூஷனு, வாட்டர் பொல்யூஷனு, ஜங்க் ஃபுட்டு, ரேடியேஷனு, இது எல்லாம் வந்து இந்த வெல்னஸ் இண்டஸ்ட்ரியோடைய அவசியத்தை கண்டிப்பாக தேவை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஒரு காரணம் இது காரணமாக இருக்கட்டும். இன்னும் கொஞ்சம் காரநிலைகள் பார்க்கலாமா? பருவநிலை மாற்றங்கள், உணவு பழக்க வழக்க மாற்றங்கள், வாழ்வியல் மாற்றங்கள், மரபணு மாற்றப்பட்ட விவசாய பொருட்கள், கலப்பட உணவுப் பொருட்கள், சமூக மாற்றங்கள், இதுவும் இந்த வெல்னஸ் இண்டஸ்ட்ரி வளர்கிறதுக்கு மிக முக்கியமான காரணிகளாக இருக்குது. இதில் மிக முக்கியமான காரணமான ஒன்றை மட்டும் நம்ம கையில் எடுத்துக்கலாம். கலப்பட உணவுகள். எங்கும் எதுலேயும் கலப்படம். எல்லாத்துலையும் இன்றைக்கி நாம் உண்ணக்கூடிய உணவுகளில் நமக்கு உடலுக்கு தேவையான அந்த விட்டமின்ஸோ மினரல்ஸோ கிடைப்பதில்லை அப்படிங்கிறத ஒரு உண்மையை தாண்டி நாம் இன்று உண்ணக்கூடிய உணவுப் பொருட்களில் 90% தீங்கு அதிகரித்து இருக்கக்கூடிய கலப்பட உணவுகளை தான் நம்ம அதிகமாக சாப்பிட்ருக்கோம். நீங்கள் இல்லை அப்படின்னு வாக்கு பண்ணாலும் அதுக்கான ஆதாரங்கள் இங்கே இன்றைக்கி கூட நீங்கள் ட்ரெண்டாக பார்த்துட்டு இருக்கலாம். அந்த நியூஸை அவ்வளோ தகவல் வந்திருக்கு. மெல்ல மெல்ல கொல்லக்கூடிய கலப்படத்தை எல்லாத்துலேயும் கலந்துட்டுருக்காங்க. நீங்கள் பாருங்கள், இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு வேதனைக்குரிய விஷயம் என்னென்னா, இந்த கலப்பட உணவில் நம்ம தமிழ்நாடு தான் முன்னிலையில் வேறு இருக்காமா. இது நான் சொல்ல, உணவு தரச் சான்றிதழ் கொடுக்கக்கூடிய அந்த அதிகாரிகள் சொல்கிறாங்க. இன்றைக்கி அந்த மாதிரி இந்த உணவுப் பொருளை கலப்படம் பண்ணுறவங்களுக்கு கடுமையான சட்டமெல்லாம் கொண்டு வந்து ஆயுள் தண்டனை வரைக்குமே கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கன்சியூமருக்கும்
நம்மளோட உணவு நம்மளோட உரிமை, அதில் கலப்படம் இருந்தால் நம்ம கேள்வி கேட்கலாம்ன்ற ரைட் அத்தாரிட்டியை நமக்கு ஒரு விழிப்புணர்வு நமக்கு ஏற்படுத்திட்டு இருக்காங்க. எப்படி கலப்படத்தை வந்து நம்ம கண்டறியறதுன்னு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. எல்லாத்தையும் தாண்டி இது வரைக்கும் பிராய்லர் கோழி மட்டும் தான் நம்மளை எல்லாம் பாதிச்சுட்டு இருந்தது. இப்போ புதுசாக பிராய்லர் ஆடும் கிட்டத்தட்ட புழக்கத்துக்கு வந்துடுச்சு. மட்டன்லாம் ஒரு சில இடத்துல 1200 விற்கிது, ஒரு சில இடத்துல 600 விற்கிது. காரணம் என்னன்னு பார்த்தா இந்த தான் காரணம். ஏன்னா பிராய்லர் ஆடு வகையும் வந்துடுச்சு. நாம் சாப்பிட்ற உணவா விஷமா அப்படிங்கிறத பற்றின நாலேஜ் நம்மள பெரும்பாலான பேருக்கு இல்லை. நம்ம இட்லி தோசை மாவில் ஆரம்பித்து, டீ தூளில் ஆரம்பித்து, சுகரில் ஆரம்பித்து, சால்ட்டில் ஆரம்பித்து, மிளகாத்தூள், சாம்பார் தூள், மிளகு, மஞ்சள் அத்தனையிலையும் கலப்படம் இல்லைன்னு மட்டும் சொல்ல முடியுமா? கொஞ்சம் திங்க் பண்ணுங்கள். இன்றைக்கி காலைல தூங்கி எழுந்திரிச்சு இந்த மீட்டிங் கேட்குற இந்த செகண்ட் வரைக்கும் உங்கள் வாய் வழியாக நீங்கள் என்னென்ன ஃபுட்டெல்லாம் வாய்க்குள்ளே எடுத்துக்கிட்டுன்னு கொஞ்சம் இமேஜின் பண்ணிவிட்டு அதில் எத்தனை விஷயம் உண்மையான விஷயமா இருந்தது, எந்த கலப்படமும் இல்லாமல் இருந்தது கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஓகே, இதெல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி கேன் வாட்டர் இன்றைக்கி கேன்சர் வர்றதுக்கு மிக முக்கியமான காரணமாக அது இருக்குது. இதுக்கும் கூட அரசு நிறைய சட்டத்திட்டங்களை போட்டு தடுத்தாலும் அதையும் மாற்றத்துக்கு இல்லை. எல்லாத்தையும் தாண்டி மரபணு மாற்றப்பட்ட காய்கறிகள், நம்ம பாரம்பரிய உணவு காய்கறிகளே இப்போ எங்கேயுமே கிடையாது. விதையில்லாத பழங்கள் தான் அதிகமாக வருது. எங்கள் ரூமில் ஒரு தக்காளி நாங்கள் வாங்கி வச்சோம் 40 நாளைக்கு முன்னாடி. இப்பயும் எடுத்து அடித்தா செவுத்தில் அடித்த பந்து மாதிரி வாங்கி இப்பயும் அந்த தக்காளி அழுகாமல் கிடையாது. பொதுவாக நாட்டு தக்காளி அப்படின்றது 3 நாளில் கெட்டு போகும், அதிகபட்சம் 1 வாரம் தாங்கும். ஆனால் இப்போ வாங்கி வச்ச தக்காளிலாம் அது தக்காளியானே தெரியல, ஆனால் 40 நாள் வரைக்கும் கெடாமல் இருக்குது. யோசிச்சு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரியான உணவுப் பொருட்களை நம்ம உடலுக்குள்ளே கொடுத்தோம்னா என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணிக்கணும். மண்வளத்தை அழிக்கிற மரபணு மாற்றப்பட்ட பயிர்கள் இது இப்போ எல்லாம் விடுங்க. ஒரு நாளைக்கு ஒரு வீட்டில் ஒரு சமையலில் ஒரே ஒரு கிராம் கலப்பமாக கடுகு, அந்த கடுகு முதற்கொண்டு மரபணு மாற்றி வச்சுருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறது? அப்போ இது மாதிரிலாம் நம்ம பண்ணுறதுனால வெல்னஸ் இண்டஸ்ட்ரிக்கு கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நம்ம எல்லாருமே கண்டிப்பாக எதிர்கால நோயாளிகள் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, இல்லையா? இதெல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி இந்த வாழ்வியல் மாற்றங்கள், நைட் ஷிஃப்ட் போயிட்டு சரியாக தூங்காமல் இருக்கிறதுனால இதய நோயிலேருந்து எல்லா விதமான நோய்களும் வருது. சரி சார், இதுக்கெல்லாம் தீர்வு தான் என்ன அப்படின்னா, அந்த காலத்துலலாம் நம்ம வீட்டில் 5 பெட்டி அப்படின்னு ஒன்று இருந்தது. அது உணவையே மருந்தாக வச்சுருந்தாங்க, இல்லையா? ஆனால் இன்றைக்கி யோசிச்சு பார்த்தா வெத்தலை பாக்கு மடித்து சாப்பிட்டுட்டு இருந்த வீட்டில் எல்லா இடத்துலையுமே இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நைட் ஆனால் போதும், காலையில் ஆனால் போதும், 7-8 மாத்திரை, கலரான மாத்திரையை ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒவ்வொரு மூத்தவர்களும் இங்கே இன்றைக்கி மாத்திரை இல்லாத வீடே கிடையாதுன்ற மாதிரி எல்லாருமே இந்த மாதிரி சாப்பிட்ருக்கோம். சரி சார், இதுக்கு என்ன தான் தீர்வு, என்ன தான் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம முறையான உணவு பழக்க வழக்கத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும். இதை ஒரு பிரமிடு கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி நம்மளால் ஃபாலோ பண்ண முடியுமானா ஒரு பெரிய கேள்விக்குறி தான். இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதை பற்றி நம்ம மறுபடியும் விவாதிக்கலாம். இன்றைக்கி இந்த வெல்னஸ் இண்டஸ்ட்ரியில் நம்மளுடைய இந்த ஆயுர்வேத் துறை என்ன பண்ண போகுது அப்படின்னா, இந்த துறையின் வாயிலாக மக்களுக்கு அவர்கள் அன்றாடம் உண்ணக்கூடிய உணவுப் பொருட்களில் எந்த விதமான விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் கிடைக்கலையோ அது எல்லாமே இந்த சப்ளிமெண்ட்ரி ஃபுட் என்று சொல்லக்கூடிய ஆயுர்வேதிக் பொருட்களை அவர்கள் உட்கொள்ளும் பொழுது அவங்களுக்கு கிடைக்கும். இது முதல் பாயிண்ட்டு. நாம் அன்றாடம் உண்ணக்கூடிய உணவுப் பொருட்களில் என்ன மாதிரியான தீங்கெல்லாம் நம்ம உடம்புல சேர்ந்து நம்ம உடம்பு பாடாப்படுத்திட்டு இருக்கோம், சுகர் உள்ளிட்ட உடல் பருமன், இந்த மாதிரி என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருதோ அந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த சப்ளிமெண்ட்ரி ஃபுட் எடுக்கிறதன் மூலிமா அந்த பிரச்சனைகள் உடலுக்கு வராமல் தடுத்துக்க முடியும். அப்போது இப்போயே மேலை நாடுகள் எல்லாத்துலேயும் அவங்களுடைய சமையல் கட்டில் சப்ளிமெண்ட்ரி ஃபுட்டு, அவங்களுடைய பர்ச்சேஸ் லிஸ்ட்டில் சப்ளிமெண்ட்ரி ஃபுட்டுன்ற ஒரு விஷயம் ரெகுலராகவே இருந்துகிட்ருக்கு. நம்ம ஊரில் தான் இப்போ தேவைக்கேற்ப மக்கள் இப்போ தான் அதை அவேர்னஸ் கிரியேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா நீங்கள் விரும்பினாலும் கூட, நீங்களே உங்கள் வீட்டிலேருந்து பண்ணாலும் கூட காலிலேருந்து நைட் வரைக்கும் நீங்கள் கொடுக்குற எல்லாத்துலேயும் கலப்படத்தை மட்டும் தான் நம்ம சாப்பிட்றோம். அப்போ கண்டிப்பாக நமக்கு தேவையான விட்டமின் மினரல்ஸ் கண்டிப்பாக நமக்கு கிடைக்காது. மன்னிக்கிறோம், வாய்ஸ் வருதா? யாராவது ஒருத்தர் மட்டும் சொல்லுங்கள். தேங்க்யூ. சிறு தடங்களுக்கு மன்னிக்கணும். அப்போது இந்த சப்ளிமெண்ட்ரி ஃபுட்டு அப்படிங்கிற இந்த இண்டஸ்ட்ரி, இந்த ஆயுர்வேதிக் துறை என்ன பண்ண போகுது அப்படின்னா, எளிய நடுத்தர மக்கள், பாமர மக்கள் வாங்கி பயன்படுத்துகிற மாதிரியான விலைகளில் இந்த பொருட்களை உற்பத்தி பண்ணி மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தோட இந்த துறையில் இது வரைக்கும் ஏற்கனவே ஆயிரக்கணக்கான நிறுவனங்கள் இருந்தாலும் கூட, ஏற்கனவே நிறையா விஷயங்கள் பண்ணிகிட்டு இருந்தாலும் கூட, நாம் இதை முன்னெடுப்பு கொண்டு வரதுக்கு காரணம், இதற்கு முன்னாடி அரசாங்கம் பார்த்திங்கன்னா இந்த துறையை பெருசாக கண்டுக்கலை. ஆனால் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்தியா முழுக்க இந்த சித்த ஆயுர்வேதிக்குடைய மருத்துவத்தை கொண்டு போகிறதுக்கு மத்திய அரசு தீவிரமான நிறையா நிலைப்பாட்டை கொண்டு வந்தாங்க. அதன் விளைவாக ஆயுர்வேத் துறையோட பொருளாதார மதிப்பு லாக்டவுனுக்கு அப்புறம், கொரோனாக்கு அப்புறம் 2 மடங்கு 90% அதனுடைய வளர்ச்சி அதிகரிச்சிருக்கு. ஆயுர்வேத சிகிச்சைக்கு இன்றைக்கி பரவலான வரவேற்பு அப்படிங்கிறது மக்கள்கிட்ட நிறையவே வந்துடுச்சு. தமிழ்நாட்டிலையும் ஆயுர்வேத மருந்து தயாரிப்பு அதிகரிக்கணும்னு சொல்லிட்டு எடுத்த ஒரு கொள்கை தான் இன்றைக்கி
ராக்கி அப்படின்ற நம்மளுடைய நிறுவனம் லாவெண்டர் ஸ்கிரிப்ஸ்ன்ற நம்ம பேரண்ட் நிறுவனத்தோடு சேர்ந்து பொருட்களை தயாரித்து இப்போ மக்கள் முன்னாடி வந்து நாங்கள் பேசுறதுக்கு காரணம் கூட இதுதான். எல்லாத்தையும் தாண்டி இந்த துறைக்கு நம்மளுடைய நேஷனல் மெடிக்கல் கமிஷன் NMCன்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய லோகோவில் ஆயுர்வேதிக் கடவுளாக அறியப்படக்கூடிய தன்வந்திரி பகவானை அவங்க லோகோவுக்கு நடுவில் கொண்டு வந்துட்டாங்க. அப்போது அரசாங்கம் இந்த ஆயுர்வேதிக் துறைக்கு எந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த துறை வளரப்போகுது அப்படிங்கிற அந்த விஷயத்தான். நம்ம நேரடி வர்த்தகம் பண்ண போகிற ரைட்டு, எந்த மாதிரியான பொருட்களை ட்ரெண்டு கவனிக்கணும் இல்லையா? இன்றைக்கி போய் புதுசாக ஒரு மொபைல் கடை ஆரம்பித்தா நம்ம ஜெயிக்க முடியுமா? ஆனால் 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த முடிவெடுத்த அந்த பூர்வீகாவோ அல்லது அது மாதிரியான ஏதோ ஒரு செல்ஃபோன் நிறுவனங்களோ இன்றைக்கி மிகப்பெரிய கோடிகளை அடுத்த 10 தலைமுறைக்கு தேவையான அளவுக்கு சேர்த்திட்டாங்க. நாம் போய் இப்போ வந்து ட்ரெண்ட் இல்லாத ஒரு பிஸ்னஸை நம்ம தொட முடியுமா? அப்போ அடுத்த 5 ஆண்டுகள் அல்லது அடுத்த 10 ஆண்டுகள் எதிர்காலம் எந்த மாதிரியான துறை தேவைப்படும் அப்படின்றத கணிக்கிறப்போ வெல்னஸ் இண்டஸ்ட்ரி தான் அடுத்த ட்ரெண்டாக ஆக போகுது. அப்போ அந்த வெல்னஸ் இண்டஸ்ட்ரியோட ப்ராடக்ட்டை தான் நம்ம பொதுமக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க போகிறோம். ஓகே, இந்த துறையில் பல்வேறு நிறுவனங்கள் இருந்தாலும் நான் ஏன் இந்த நிறுவனத்தை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு உங்களுக்குள்ள பல கேள்விகள் கேட்பாங்க இல்லையா? அப்போ அந்த கேள்விக்கான பதில் தான் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய அடுத்த ஒரு 10 நிமிஷம் நான் கொடுக்கக்கூடிய ப்ரெசன்டேஷன் ரொம்ப ரொம்ப சின்சியராக இருக்கும். நம்ம வெல்னஸ் இண்டஸ்ட்ரியில் நம்முடைய ராக்கி ஹெர்பல்ஸ் 4 விதமான பொருட்களை தயாரிக்கிறாங்க. ஒன்று ஹெல்த் கேர், பர்சனல் கேர், அக்ரோ கேர், அனிமல் கேர், இந்த மாதிரி 4 விதமான பொருட்களை தயாரிக்கிறாங்க. இது எல்லா பொருளையும் இப்போ ஷோ பண்ணால் டைம் ஆகிடும். நான் என்ன பண்ணுறேன், ஒரு சில பொருட்களை உங்கள் பார்வைக்கு சும்மா ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த மீட்டிங் யார் உங்களை கூட்டிகிட்டு வந்தாங்களோ அவங்க உங்களுக்கு கண்டிப்பாக நம்மளுடைய வலைதளத்தினுடைய முகவரியை கொடுப்பாங்க. அதில் போய் நீங்கள் முழுசாக எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். மூட்டு வலிக்கு நிரந்தரமாக தீர்வு தரக்கூடிய ஒரு விதமான பொருட்கள் நம்ம வச்சுருக்கோம். அதே மாதிரி கல்லீரலில் கெட்டுப்போகக்கூடிய, கணையம் கெட்டுப்போகக்கூடிய, அதை எல்லாத்தையும் பாதுகாக்கக்கூடிய சில விஷயங்களை நம்ம வச்சுருக்கோம். குழந்தையின்மை, மன அழுத்தம், பைல்ஸு, தைராய்டு, உடல் பருமன், மார்பக வளர்ச்சி, கொழுப்பு கட்டிகள், தூக்கமின்மை, இந்த மாதிரி எல்லா விதமான பிரச்சனைக்கும் நிரந்தர தீர்வு தரக்கூடிய ஆரோக்கிய ஆயுர்வேத துணை உணவு மற்றும் மருந்துகளை நம்ம வந்து மக்கள் பயன்பாட்டு கொண்டு வர போகிறோம். இதில் பெண்களுக்கு முக்கியமான மாதவிடாய் பிரச்சனை சம்மந்தமாக இருக்கக்கூடியது, வயிறு சம்மந்தமான பிரச்சனைக்கு, சர்க்கரை வியாதிக்கு நிரந்தர தீர்வு தரக்கூடிய சில ப்ராடக்ட்டு, சிறுநீரக பிரச்சனைக்கு, கொலஸ்ட்ரால், பிளட் ப்ரெஷர், ஆண்மை குறைவு, இந்த மாதிரியான ப்ராப்ளத்துக்கு எல்லாமே நம்ம ப்ராடக்ட் வச்சுருக்கோம். மோர் தென் 300 ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறோம். இப்போ நமக்கு அவைலபிளாக இருக்கக்கூடியது 150 ப்ராடக்ட்டுக்கு மேலே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஓகே, எல்லாம் ஓகே சார். ஒரு நேரடி வர்த்தகம் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில் ஒரு கம்பெனியை செலக்ட் பண்ணுறப்போ நம்ம எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதில் சூஸ் பண்ணுறப்போ நீங்கள் கவனமாக இருக்கணும். நம்ம பல பேர் பழைய காலத்தில் நம்ம தப்பான முடிவு எடுத்துட்டோம். ஃபஸ்ட்டு யார் இவர்கள் அப்படின்ற அவங்களோட ப்ரொஃபைலை கவனிக்கணும். அதுக்கப்புறம் ப்ராடக்ட், அது எந்த மாதிரி ப்ராடக்ட்டு, இந்த ப்ராடக்ட்டு இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்போ இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த பொருட்கள் அவசியம் தானா, இந்த பொருட்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியுமா, அதற்கேற்ப அந்த விலைவாசி இப்போ இருக்கா, இது எல்லாத்தையும் கவனத்தில் வைக்கணும். அப்போது அந்த ப்ராடக்டை பற்றி இப்போ நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் ப்ரொஃபைல் இப்போ பார்க்க போகிறோம். பிஸ்னஸ் பிளானை இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேவா? ரைட். இப்போது இதை பற்றி பேசுகிறப்போ உங்களை பெரும்பாலான பேருக்கு இந்த கேள்வி வந்துடும். இது பெரிய கசப்பான கேள்வி. இது பதில் சொல்கிறப்போ ஒவ்வொரு டைமே நமக்கே கஷ்டமாக தான் இருக்குது. வி ஆர் நாட் MLM. நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் இந்த பதிலை சொல்லணும்னு எனக்கு தோணுது, ஆனால் சொல்ல முடியல. பாருங்கள், வி ஆர் நாட் MLM, வி ஆர் நாட் ஏ நெட்வொர்க் மார்க்கெட்டிங், வி ஆர் நாட் ஏ எனி இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம், வி ஆர் நாட் எனி டைரக்ட் செல்லிங் ஸ்கேம் ஸ்கீம், வி ஆர் நாட் எனி போஞ்சி ஸ்கீம். இப்படிலாம் சொல்லணும்னு எனக்கு தோணுது. உண்மை அதுதான். இது இந்த மாதிரியான எந்த நிறுவனமும் இதுக்கு முன்னாடி ஆரம்பித்த எந்த நிறுவனம் மாதிரி நாம் இல்லை. நாம் வந்து பார்த்தோன்னா தனிப்பட்ட முறையில் ஒரு கம்யூனிட்டி காமர்ஸ், நம்ம பொருட்களுக்கு, நம் மக்களுக்கு தேவையான பொருட்களை, ஆரோக்கியமான பொருட்களை கலப்படம் இல்லாமல் தயாரித்து மக்களோட பயன்பாட்டுக்கு கொண்டு போக போகிறோம். நம்ம பொருட்களுக்கான நுகர்வோரை ஒரு கம்யூனிட்டியை உருவாக்கி அந்த கம்யூனிட்டிக்கு அவங்களுடைய தேவையை ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை பண்ண போகிறோம். கம்யூனிட்டி காமர்ஸ் மார்க்கெட்டிங் நம்ம நேம். ஓகேவா? இது இங்கே பழைய அந்த நேம் எல்லாத்தையும் மறந்துடுங்க. கம்யூனிட்டி காமர்ஸ் மார்க்கெட்டிங்கில் நமக்கான நுகர்வோர்களை நாமளே தேடி பிடித்து அந்த நுகர்வோருடைய தேவைகளை தீர்த்து அதன் மூலிமா நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கான ஒரு வருமானத்தை வகைப்படுத்திக்க போகிறோம். அதுதான் இந்த கம்யூனிட்டி காமர்ஸ் மார்க்கெட்டிங். இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியோட அட்வான்டேஜ் என்ன தெரியுங்களா? ஏற்கனவே நம்ம பார்த்தோம். இந்த தொழிலை தொடங்குறதுக்குன்னு பெருசாக எந்த ஒரு தொகையும் நமக்கு தேவையில்லை. நமக்குன்னு ஒரு பாஸ் இங்கே இருக்க மாட்டாங்க. இதுக்குன்னு ஒரு டைம் லிமிட்ன்றது கிடையாது. டார்கெட் எதுவும் இருக்காது. ஏரியா லிமிட்டு, நீங்கள் இந்தியாவில் எந்த மூலையில் வேணாலும் எங்கே இருந்துட்டு எங்கே வேணாலும் இந்த பிஸ்னஸை நீங்கள் ஆப்ரேட் பண்ணிக்க முடியும். இதுக்குன்னு ஒரு கல்வி தகுதி கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸே தேவையில்லை. உங்களுக்கு முன்னனுபவம் இல்லாட்டியும் ஏற்கனவே முன்னனுபவம் இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு கை கொடுத்து தூக்கி விடுவாங்க. இந்த பிஸ்னஸ் பொறுத்தவரைக்கும் ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. எல்லாத்தையும் தாண்டி மிக முக்கியமான கீ பாயிண்ட் என்னென்னா, நாம் இந்த துறையின் வாயிலாக நாம் பெறக்கூடிய ஒவ்வொரு வருமானமும் பியூர் ஒயிட் மணி. நம்ம ரிசீவ் பண்ணக்கூடிய பணம் மேலே ப்ராப்பராக கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் டிடிஎஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்புகிறாங்க. அப்போ நம்ம இது மூலிமா
இருக்கிற துறையிலேயே இந்த துறையில் இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும்தான் ஒரு மேடையில் ஏறி மைக்கை பிடிச்சி பல லட்சம் சம்பாரித்தேன், பல கோடி சம்பாரித்தேன்னு சம்பாரித்த பணத்தை வாய் விட்டு அறிக்கையாக சொல்லக்கூடிய தில்லு இருக்கக்கூடிய ஒரே ஒரு துறை இந்த துறை மட்டும் தான். ஏன்னா எல்லாமே பியூர் ஒயிட் மணி, டேக்ஸபிள் அமௌண்ட்டு. அதனால் தைரியமாக நம்மளுடைய நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணணும்னு வெளியில் அனௌன்ஸ் பண்ணிக்க முடியும். இந்த துறையில், இந்த பிஸ்னஸில், இந்த நிறுவனத்தில் ஜாயின் பண்ணுறதுக்கு மெம்பர்ஷிப் ஃபீஸு, ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்னு எதுவுமே கிடையாது, நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ரினிவல் ஃபீஸு அப்படின்னு எதுவுமே கிடையாது. இதில் முழுக்க இன்சென்டிவ் பேஸ்ட் ஆன் ப்ராடக்ட் சேல்ஸ் டர்ன். உங்கள் தலைமையில் இந்த பொருட்கள் மக்கள் பயன்பாட்டுக்கு எந்த அளவுக்கு போய் ரீச் ஆகுதோ அதற்கு தகுந்த மாதிரி ஒரு இன்சென்டிவ் பேஸ், அந்த ட்ராக் வந்து இப்போ உங்களுக்கு சொல்லித் தருவாங்க. நாம் இந்த துறையின் வாயிலாக மக்களுக்கு கொடுக்கக்கூடிய, நீங்கள் வாங்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் பைபேக் கேரண்டியை ஆஸ் பர் லீகல் நாம்ஸில் நம்ம கொடுக்கணும். அதை நம்ம கட்டாயம் பண்ணுறோம். எல்லாத்தையும் தாண்டி இன்னும் பெனிஃபிட்னா லைஃப் டைம் டிஸ்கவுண்ட் இருக்குது, ரீட்டெயிலில் மிகப்பெரிய ப்ராஃபிட் இருக்குது. உலக அளவில் நீங்கள் இந்த பிஸ்னஸை வந்து உங்கள் டீமை பில்ட் பண்ணிக்க முடியும். ஆரம்பத்தில் நான் சொன்னேன் இல்லையா, ப்ரொஃபைல் யார் இவர்கள் அப்படின்ற இந்த தொழிலை ஒரு தொடங்குகிறோம். அதெல்லாம் ரைட்டு, இவங்க யார், இவங்களுக்கு என்ன இதில் அனுபவம் அப்படின்னு நம்ம கவனிக்க முடியும். அந்த விதத்தில் இவங்களோட ப்ரொஃபைலை கவனிக்கிறப்போ லாவெண்டர் மேஜிக் ஹெர்ப்ஸ் லிமிடெட் இந்தியாவில், தமிழ்நாட்டில், ஈரோட்டில் தொடங்கப்பட்ட ஒரு இந்திய நிறுவனம். 2019 இவங்க வந்து ஒரு உற்பத்தி நிறுவனத்தை தொடங்குறாங்க. மிகப்பெரிய சோதனைகளுக்கு அப்புறம், மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு அப்புறம் இவங்க உற்பத்தி வெற்றிகரமாக தொடங்கிட்டாங்க. தொடங்கி மக்களுக்கு தொடர்ந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம், பயன்பாட்டுக்கு நேரடியாக கொடுத்துட்ருக்கோம். 2024 தான் இந்த நேரடி வர்த்தகத்துக்கு நம்ம இந்த பிஸ்னஸை அறிமுகப்படுத்துகிறோம். 100க்கு அதிகமான பொருட்கள் இப்போ தயாராக இருக்குது. இன்னும் 200 பொருட்கள் நமக்கு வந்துட்டுருக்கு. ISO 9001 2008 சர்டிஃபிகேட் கம்பெனி. எல்லாத்தையும் தாண்டி இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில் 15 வருஷத்துக்கு மேலே ப்ரொடக்ஷனில் இருந்து, ஆஃபீஸ் பாயில் ஆரம்பித்து ப்ரொடக்ஷனில் இருந்து, மார்க்கெட்டிங்லேருந்து சாஃப்ட்வேர் வரைக்கும் கிட்டத்தட்ட 15 வருஷமாக அனுபவம் கொண்ட ஒரு பெரிய ஒரு மேலாண்மை கொண்ட ஒரு டீம் தான் இதை வந்து வழிநடத்துகிறாங்க. சட்டப்பூர்வமாக இந்த உணவுப் பொருட்களுக்கு என்னென்ன மாதிரியான நம்ம அனுமதிகள்லாம் பெறணுமோ அதெல்லாம் முறையாக வாங்கி தான், ஏன்னா நம்ம கொடுக்குறது எல்லாமே இன்டேக் எடுக்கிறது, வாய் வழியாக சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள். அதுலேயும் குறிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா சப்ளிமெண்ட்ரி ஃபுட்டுன்றப்போ நமக்கான லீகல் நாம்ஸ் ரொம்ப கெடுபிடியாக இருக்கும். இதெல்லாம் தாண்டி தான் அவங்ககிட்ட எல்லா பர்மிஷனும் வாங்கி தான் இந்த ப்ராடக்டை அரசோட பார்வையோட ஒப்புதலோடு தான் நம்ம மக்களோட பயன்பாட்டுக்கு கொண்டு வரோம். இதை மட்டும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எல்லாம் ஓகே சார், இப்போது நான் என்ன பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், நான் எப்படி இதை ஸ்டார்ட் பண்ணுறது, இதுதான் கேள்வி இல்லையா? இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள். KYC டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பேன் கார்டு, ஆதார் கார்டு, உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸை கொடுத்துட்டு உங்களை இந்த கூட்டத்துக்கு யார் கொடுத்துருந்தாங்களோ அவங்களுக்கு தெரியப்படுத்தினா போதும். அவங்க இமெயில் வாயிலாக உங்களுக்குன்னு உலக அளவில் இப்போ நீங்கள் பார்த்த இந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் எல்லாத்தையும் உலக அளவில் நீங்கள் இந்த பொருட்களை பொதுமக்களுக்கு பரிந்துரைக்கிறதுக்காக இந்த உற்பத்தி நிறுவனம் உங்களுக்குன்னு ஒரு லைசன்ஸை க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். யூசர் ஐடி, பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுக்கும். அதில் உங்களுக்கு ஐடி கார்டு உள்ளிட்ட எல்லா விஷயங்களும் வந்துடும். அந்த ஐடி கார்டை வச்சு நீங்கள் இந்த ப்ராடக்டை எங்கு வேண்டுமானாலும் யாருக்கு வேண்டாலும் நீங்கள் பரிந்துரை செய்யலான்ற அந்த அதிகாரத்தை இந்த நிறுவனம் உங்களை யார் இந்த கூட்டத்தை கூட்டிட்டு வந்தாங்களோ அவங்க மூலிமா உங்களுக்கு அந்த லைசன்ஸும் உங்களுக்கு கொடுக்க போகுது. ஓகே ரைட். அப்போது இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பத்தில் நான் சொல்லிட்டேன், எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லை அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். ஆனால் இங்கே என்னமோ ஜாயினிங் போட்டு ஏதோ ஒரு அமௌண்ட் போட்டிருக்கீங்களே சார் அப்படின்னு உங்களுக்குள்ள கேள்வி இருக்கும். எஸ், நம்ம வீட்டுக்கு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ப்ராடக்டில் ஏதேனும் 1-2 பொருட்கள் முதல்ல அவசியப்படுதா, அதை முதல்ல பாருங்கள். அந்த பொருளை, ஏன்னா நம்ம ஒரு துறையிலிருந்து ஒரு பொருளை வந்து நம்ம மார்க்கெட் பண்ண போகிறோன்னா ஒரு பானை அரிசிக்கு ஒரு சோறு பதன்ற மாதிரி இதில் இருக்கிற 300 பொருளில் ஏதோ ஒரு 2 அல்லது 3 பொருட்களை நீங்கள் முதல்ல உங்கள் சொந்த பயன்பாட்டுக்கு வாங்குங்க. வாங்கி அதை ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, யூஸ் பண்ணுறீங்க. நிஜமாவே உண்மையாலுமே இந்த பொருளுடைய பயன் உங்கள் மனதை தொட்டால், நோட் பண்ணுங்க, உங்கள் மனதை தொட்டால் ஆமாப்பா இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்குது அப்படின்னு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தால் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் அப்படி ஷேர் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு வந்து இந்த பிஸ்னஸை தொடங்குறதுக்கான அந்த நிகழ்வு தொடங்குது. அப்போது அதை வந்து நீங்கள் நேரடியாகவும் கூட்டமாகவும் போட்டும் இந்த மாதிரி ஆன்லைன் மீட்டிங் இப்படி பல விதமாக அதுக்கெல்லாம் பயிற்சி கூட்டத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய பயிற்சி கொடுக்குறாங்க. இதில் முதல் விஷயமா ரீட்டெயில் ப்ராஃபிட் 100% கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம் அப்படின்னா நாம் மட்டும்தான். இந்த துறையில் நீங்கள் ஒரு வேலை, எஸ் சார் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் கொடுத்துருக்கேன் 3000 மதிப்பு கொண்ட ஒரு ப்ராடக்டை நீங்கள் சூஸ் பண்ணி எடுக்கிறப்போ உங்கள் கைக்கு இந்த நிறுவனம் 6000 மதிப்பு கொண்ட பொருட்கள் உங்கள் கையில் கொடுப்பாங்க. ஆனால் அந்த பொருளுடைய சந்தை மதிப்பு அதே ப்ராடக்டை மற்ற இடத்துல நீங்கள் போய் கவனிச்சிங்க அப்படின்னா அது 10,000க்கு மேலே இருக்கும். வெளியில் இருக்கக்கூடிய அந்த அமௌண்ட்டை விட நாங்கள் உங்களுக்கு கம்மியாக தான் தர்றோம். அதுவும் உங்களுக்கு 3000க்கு கொடுக்கக்கூடிய பொருளுடைய சந்தை மதிப்பு 10,000. ஆனால் நீங்கள் அதை 6,000 ரூபாய்க்கு மக்களுக்கு நீங்கள் விற்றுக்க முடியும். அந்த அளவுக்கு தரமான பொருட்கள், ஒவ்வொரு பொருட்களும் எந்த ஒரு ப்ராடக்ட்டும் 1/1
பை ஒன் கெட் ஒன் அந்த ஆஃபரில் லைஃப் டைம் ஃபுல்லாக உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் கொடுக்க போகிறோம். தடவை மட்டும் தான் உங்களுக்கு இந்த கண்டிஷன். அதுக்கப்புறம் நீங்கள் வெறும் 100 ரூபாய்க்கு கூட நீங்கள் பொருள் வாங்கலாம். நீங்கள் 100 ரூபாய்க்கு வாங்கினா 200 பொருள், நீங்கள் 200 ரூபாய்க்கு வாங்கினா 500 பொருள். உங்களுக்கு எந்த மாதிரி ப்ராடக்ட் வேணுமோ உங்கள் ஐடிக்குள்ளே நீங்கள் ஆஃபீஸ் வர வேண்டாம், வீட்டிலே இருந்துட்டு உங்கள் மொபைல் ஃபோன்லேயே ஆன்லைன்லேயே உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்ட்லேயே உட்காந்த இடத்துலேருந்து நீங்கள் பொருளை சூஸ் பண்ணிக்க முடியும். ஆன்லைன்லேயே பணம் கட்டிக்க முடியும், அதிலே அட்ரஸ் கொடுத்துக்க முடியும். இது எல்லாம் பண்ணுறதுக்கு கம்பெனி ஆல்ரெடி ஆஃபீஸ் போட்டிருக்காங்க, ஸ்டாஃப் வச்சுருக்காங்க, சிஸ்டம் வச்சுருக்காங்க. எல்லாமே அந்த சிஸ்டமேட்டிக்காக அவங்க பண்ணி பார்த்துக்குவாங்க. நீங்கள் உட்காந்த இடத்துல இருந்து பொருளை உங்களோட மொபைல் ஃபோன் மூலிமா நீங்கள் சுமந்து கொண்டு போய் யாருக்காவது விற்கணுமா சார்ன்ற அவசியமே கிடையாது. நீங்கள் இதை மட்டும் புரிஞ்சுட்டா போதும். ஏன்னா நிறைய பேர் இன்றைக்கி எங்கிட்ட கேட்குறாங்க, சார் ப்ராடக்ட் கான்செப்ட்லாம் போயிட்டு இப்போ போய் பண்ண என்ன சார் ஆகுது எங்கள் உருவம். ஏன்னா பொருட்களை விற்கிறது அவ்வளோ பெரிய கேவலம் மார்க்கெட்டிங்கில் அப்படின்ற மாதிரி அவங்களோட மைண்ட் செட்டு. ஆனால் அப்படிலாம் யோசிச்சிருந்தா இன்றைக்கி ரிலையன்ஸ் உட்பட டாட்டா உட்பட எல்லாருமே பெரிய ஆள் தானே டாட்டா, ஆனால் அவங்க உப்பு விற்கிறாங்க. யோசிச்சு பாருங்கள், ப்ராடக்டுடைய கான்செப்ட் பண்ணுறவங்க மட்டும்தான் மிகப்பெரிய உச்சம் தொட முடியும். வெறுமனே இந்த ஐடி ஃபீல்டில் இருந்துட்டு இந்த சாஃப்ட்வேர் மட்டும் விற்றுட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இருக்கலாம் மேபி ஒரு சில வட்டம் தான். நம்ம சாதாரண சாமானிய மக்கள் நோக்கி போகக்கூடியப்போ நமக்கு இந்த ப்ராடக்ட் கான்செப்ட் தான் மிகப்பெரிய விஷயங்கள் பண்ணும். இந்த பிஸ்னஸை உங்கள் வீட்லேயே நீங்கள் ஆரம்பிச்சுக்கலாம், உங்கள் பேர்லேயே நீங்கள் ஆரம்பிச்சுக்கலாம். நீங்கள் எவ்வளோ இன்வால்மெண்ட் ஆகிறீங்களோ அவ்வளோ லாபம், அவ்வளோதான். ஓகே, அப்போது வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு பை ஒன் கெட் ஒன்ற ஆஃபரில் கொடுத்துறாங்க. இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு பயிற்சியும் தரப்போகிறாங்க. இந்த ரீட்டைல் ப்ராஃபிட்டை எப்படியெல்லாம் நீங்கள் சக்ஸஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான இலவச பயிற்சி கூட்டமும் வாரம் 1 தடவையோ 2 தடவையோ உங்களுக்கு இதே மாதிரி ஜூம்லேயும் நேரடியாகவும் நடந்துகிட்ருக்கும். அதன் மூலியமாகவும் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த உலகத்திலேயே இந்த துறையில் ஆரம்பிக்கும் பொழுதே ஸ்டார்ட் பண்ணும் பொழுதே லாபத்தோடு தொடங்கக்கூடிய ஒரே ஒரு நிறுவனம் அப்படின்னா அது ராக்கி ஹெர்பல்ஸ் மட்டும்தான். வேறு ஏதாவது ஒரு நிறுவனம் தான் எனக்கு காட்டுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அப்போது எப்படிலாம் இந்த ரீட்டைல் ப்ராஃபிட்டில் நம்ம சக்ஸஸ் பண்ணலாம் சார் அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கும் இல்லையா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த ப்ராடக்டெல்லாம் நீங்கள் செல்ஃபாக வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லாருமே இப்போ பார்க்குற சோசியல் மீடியாவில் நான் ஒரு 4-5 எனக்கு தெரிஞ்ச பேரை போட்டிருக்கேன். வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டா, ஷேர்சாட்டு, இந்த மாதிரி இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குது. அது எல்லாத்தையும் வெட்டியாக பொழுதுபோக்குற இந்த மொபைல் ஃபோனை வச்சுக்கிட்டு ஒரு மனிதனுடைய வாழ்நாளில், அதுவும் சராசரியாக இந்திய இளைஞனுடைய வாழ்நாளில் ஒரு நாளில் 6 மணி நேரத்துக்கு மேலே கொள்ளையடிச்சிட்டு போயிட்டுருக்காங்க இந்த சோசியல் மீடியாஸ் எல்லாமே. அவசியம் இருக்கிற ஏதோ ஒரு கருமத்தை எல்லாமே அங்கே பண்ணிகிட்ருக்குறோம். அந்த சோசியல் மீடியாவையே எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க் மாமா தான் மிகப்பெரிய குருநாதர். என்னை வாழ வச்சது அவர் தான். எனக்கு மேக்ஸிமம் என்னோடய பிஸ்னஸ் எல்லாமே ஃபேஸ்புக் மூலிமா தான் வந்துச்சு. ஏன்னா என்னுடைய தமிழ்நாடு முழுக்க என்னுடைய நெட்வொர்க் எனக்கு மிகப்பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்கு. நான் இவ்வளோ பெரிய லீடராக இருக்கேன் அப்படின்னு காரணம், அதுக்கு முதல் காரணம் ஃபேஸ்புக் தான். உங்களால் சொன்னால் நம்ப முடியுமா? நான் ஃபேஸ்புக் மூலிமா மட்டும் ஒரு நிறுவனத்துக்கு நான் இந்த மாதிரி வேலை செய்கிறப்போ 25 கோடி ரூபாய்க்கு உண்டான பிஸ்னஸ் நான் கொடுத்துருக்கேன். முழுக்க அது காரணம் ஃபேஸ்புக் தான். எத்தனை பேர் ஃபேஸ்புக் மூலிமா ஏர்ன் பண்ணீங்க? கை தூக்கு பார்ப்போம். நம்ம எல்லாருக்கும் அது பொழுதுபோக்கு தான். இது சரியாக நம்மக்கிட்ட இருக்கிற ஊடகங்களை நம்ம சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கு பணம் பண்ண முடியும். அது எப்படின்ற இந்த பயிற்சி உங்களுக்கு சொல்லித்தரும். இந்த ரீட்டைல் ப்ராஃபிட்டை எப்படிலாம் இதில் பண்ணலாம். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எல்லாம் ட்ரெயின் விடுறது, தேவையில்லாத விஷயங்கள்லாம் போடுவீங்க இல்லையா? அந்த இடத்துல இந்த ப்ராடக்ட்டை பற்றின ஒரு எந்தோசிசம் கிரியேட் பண்ணுற மாதிரியான இது என்ன அப்படின்னு அந்த ஸ்டேட்டஸ் பார்க்குறவங்க கூட கேட்குற மாதிரியான ஒரு பிக்சரையோ ஒரு சின்ன ஷார்ட்ஸோ அங்கே வைக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களை நோக்கி பிஸ்னஸ் வரும். மக்களை கேள்வி கேட்க வைக்கணும், கவனிக்க வச்சிங்கனாலே நம்ம ஜெயிச்சிட்டோம். இதே மாதிரி இன்ஸ்டா, ஷேர்சாட் எல்லாத்துலையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதெல்லாம் எப்படி அதில் சக்ஸஸ் பண்ண ஆளுங்களாம் இப்போ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் ஷேர் பண்ணுவாங்க உங்கள்கிட்ட மன்னிக்கணும், இடையில சின்ன தரங்கள் வருது, வாய்ஸ் கேட்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போது நெக்ஸ்ட் ரீட்டைல் ப்ராஃபிட் அப்படிங்கிறது 100% ஆரம்பிக்கும் பொழுது லாபத்தோடு ஆரம்பிச்சிட்டோம். இதோட சார் நான் இதுக்காக உங்களை கூப்பிடல, உங்களை அந்த எம்ப்ளாய் அப்படின்ற கேட்டகரியிலேருந்து நோட் பண்ணுங்கள். ஆரம்பத்தில் பார்த்த ஸ்லைடை, அந்த எம்ப்ளாய் அப்படின்ற கேட்டகரியிலேருந்து நீங்கள் பிஸ்னஸ் ஓனராக உங்களுக்கு கீழே 100 அல்லது 200 பேர் மனித சக்திகளை நீங்கள் பயன்படுத்தினா தான் நீங்கள் மிகப்பெரிய ஆளாக மாற முடியும். அப்படிப்பட்ட ஒரு டீம் டெவலப் பண்ணக்கூடிய அந்த விஷயத்தை அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த கம்யூனிட்டி காமர்ஸ் பிஸ்னஸில் சிசிஎம்னு சொல்கிறோம். இதனுடைய ஒரு ரூல் என்னென்னா டெய்லி கட் ஆஃப் மீன்ஸ் கால்குலேஷன். டெய்லி நைட்டு மிட் 12 மணிக்கு உங்கள் அக்கௌண்ட் கணக்கு க்ளோஸ் பண்ணப்படும். எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். 24 மணிக்கு தடவை இந்த கணக்கு ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. இந்த கான்செப்டோட பேர் பைனரி கான்செப்ட். புரிஞ்சிருந்தாலும் புரியலனாலும் இது கவனிங்க, அடுத்தது நம்ம தெரிஞ்சுக்கலாம். பவர் சைடு கேரி ஃபார்வர்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. இன்றைக்கி விற்பனை நடந்து பில் ஆகாதது கூட உங்கள் கணக்கில் தான் இருக்கும். ஆனால் அது உங்களுக்கு கண்டிப்பாக பணமாக வந்துடும். 1:2 அல்லது 2:1 அப்படின்ற ஒரு எர்த் அல்லது மெயின் அப்படின்ற கான்செப்டை வச்சுருக்காங்க. டெய்லி சீலிங் அப்படிங்கிறது மேக்ஸிமம் 24 ஹவர்ஸுக்கு 5:5 ஒரு பேர் அப்படின்றது வச்சுருக்காங்க. இங்கே டெய்லி பே அவுட்டு, வீக்லி பே அவுட்டு, மந்த்லி பே அவுட்டு, இந்த மாதிரி இங்கே பாருங்கள். டெய்லி பே அவுட்டுன்றது டெய்லி அது தனி வருமானம். வீக்லி பே அவுட்டு அது வேறு வருமானம். மந்த்லி பே அவுட்டு அது விதமான வருமானம். இந்த 3 வருமானமும் தனித்தனி வருமானம், 3மே உங்களுக்கு வரப்போகுது.
அப்படிப்பட்ட வாய்ப்பு இங்கே இருக்குது. கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக உங்களுக்கு புரியும். ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் மேட்சிங் போனஸ்ன்னு சொல்லக்கூடிய முதல் வருமானம். இது ஒரு மெயின் ஒரு எர்த்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது நீங்கள் இந்த பொருளை வாங்கி பயன்படுத்துகிறீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச மக்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுறீங்க, ரீட்டெயிலில் ஒரு அளவுக்கு லாபம் சம்பாதிச்சிருக்கீங்க, இதெல்லாம் ஓகே. ஆனால் நாம் வெறுமனே இப்படி ரீட்டெயில் லாபம் மட்டும் ஒரு நாளைக்கு 5000 அதிகபட்சம் 5000 பார்க்கலாம், அல்லது 500 பார்க்கலாம். இது எப்படி நமக்கு பத்தும்? நம்மளுடைய அந்த கனவான கோடிகளை எப்படி நம்ம தொடர்றது அப்படின்னா, அதுக்கு கம்யூனிட்டியை வளர்க்கணும். கம்யூனிட்டி மீன்ஸ் நமக்கான ஒரு கூட்டத்தை வளர்க்கணும். அந்த கூட்டத்தை வளர்க்குறதுக்கு நீங்கள் உங்களை சுற்றி உங்களை மாதிரியே அந்த நுட்பமும் அந்த வேகமும் வேட்கையும் சம்பாதிக்கணுன்ற ஆர்வமும் அந்த கடன் பிரச்சனையில் அந்த கனவுல இருக்கக்கூடிய தேடுதல் இருக்கக்கூடிய நபர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு இந்த மாதிரியான மீட்டிங்கில் வர வச்சு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. இந்த தொழிலை பற்றி அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அவங்க வந்து இந்த தொழிலோட முக்கியத்துவத்தை இந்த துறையுடைய அந்த எதிர்காலத்தை அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க இந்த பிஸ்னஸில் உங்களோட அசோசியேட் பார்ட்னராக மாறிடுவாங்க. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து ஏதாவது ஒரு பேர் தெரியுதான்னு பார்க்குறேன். கோமதின்னு ஒரு மேடம் பேர் தெரியுது. இப்போது அவங்க வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கோபிநாத் அதுக்கப்புறம் ஜெயக்குமார்னு சொல்லிட்டு 2 அசோசியேட் பார்ட்னருக்கு அவங்க வந்து இந்த வாய்ப்பு கொடுக்குறாங்க. இந்த 2 பேரும் இந்த பிஸ்னஸ்க்கு யார் மூலியமாக வந்தால் சன் டிவியோ KTVயோ விளம்பரம் பண்ணல, தினத்தந்தி தினகரன் விளம்பரம் பண்ணல, எஃப்எம்ல எதுலேயும் நியூஸ் வரல. இந்த 2 பேரும் இந்த பிஸ்னஸ்க்கு வந்ததுக்கு காரணம் கோமதி மேடம். இந்த கோமதி மேடம் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த 2 பேருக்கும் இந்த தொழிலோட வாய்ப்பை எடுத்து சொல்லி அவங்க இந்த கூட்டத்துக்கு வர வச்சு அவங்கள நான் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஜாயின் பண்ணும்பொழுது என்ன நடக்குதுன்னா, இந்த 2 பேரும் இந்த பிஸ்னஸ்க்குள்ளே வர்றப்போ இந்த நிறுவனத்தில் இவர் ஒரு 3000 அவர் ஒரு 3000க்கு பிஸ்னஸ் நடந்திருக்கு. இந்த பிஸ்னஸ் நடக்கிறதுக்கான லாப சதவீதம் சன் டிவிக்கோ KTVக்கோ விளம்பரத்துக்கோ இடைத்தரகருக்கோ யாருக்கும் கொடுக்க தேவையில்லை. இந்த 2 பேரும் இந்த 2 சேல்ஸும் வந்ததுக்கு காரணம் யார்? கோமதி மேடம். அப்போது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு பேர் மேட்சாக கால்குலேட் பண்ணி இந்த ஒரு பேர் மேட்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் ஒரு எர்த்து அப்படி கால்குலேஷன் வச்சுங்களேன். எப்போவுமே மெயின் மட்டும் டைரெக்டாக போச்சுனாலும் நமக்கு வந்து கரண்ட் வராது, வெறும் எர்த் ஒயர்லேயும் கரண்ட் வராது. மெயினும் எர்த்தும் கனெக்ட் ஆனால் தான் கரண்ட் வரும். அந்த மாதிரி இங்கே ஒரு மெயின் ஒரு எர்த்துன்னு சொல்லிட்டு 2 லைன் நம்ம செட் பண்ண போகிறோம். இந்த 2 லைன்லேயும் நம்ம செட் பண்ணி ஒரு 2 பேரை கொண்டு வந்ததுக்கப்புறம் இந்த 6000 ரூபாய் 3000 நடந்த 6000 ரூபாய் பிஸ்னஸில் ஒரு 10% அல்லது ஒரு 9% எடுத்து அதை வந்து 500 ரூபாய் லாபத்தை யார் இந்த பிஸ்னஸ் வர்றதுக்கு காரணமோ அந்த கோமதி மேடமுக்கு கொடுத்துட்றாங்க. இது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து முதல் மட்டும் 2:1 அல்லது 1:2ன்னு வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் தடவை அடுத்தடுத்த தடவை 1:1 அப்படின்னா 500, 2:2 அப்படின்னா 1000, 3:7 1500, 4 2000, 5:5க்கு 2500. ஒரு 24 மணி நேரத்தில் எத்தனை சேல்ஸ் நடந்தாலும் நல்லா புரிஞ்சுக்கணும். இதில் முதல் தடவை மட்டும்தான் கோமதி மேடம் என்ன பண்ணியிருக்காங்க, கோபிநாத்தையும் ஜெயக்குமாரையும் அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஃபஸ்ட் டைம். ஆனால் அடுத்தது வந்த எல்லாம் ஜெயக்குமார் சாரும் கோபிநாத்தும் தான் பண்ணியிருக்காங்க. அந்த 4 பேர் யாருன்னு கோமதி மேடமுக்கு தெரியாமல் கூட இருக்கும். ஆனாலும் அவங்களுக்கு இந்த டீமுடைய வருமானம் வரும். ஒரு 24 மணி நேரத்துக்கு அதிகபட்சம் 5:5 அப்படின்னா 2500 ரூபா வரைக்கும் கிடைக்கும். இந்த ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் மேட்சிங் போனஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த 2வது வருமானம் ஒரு மாதத்துக்கு அதிகபட்சம் 75,000 வரைக்கும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இது வந்து 2வது வருமானம். ஃபஸ்ட்டு ரீட்டைல் ப்ராஃபிட் பார்த்துட்டோம், அதுக்கப்புறம் இது 2வது வருமானம். 3வது ஒரு வருமானம். இந்த 3வது வருமானத்துக்கு எதுவும் எக்ஸ்ட்ரா பண்ண வேண்டாம். ஏற்கனவே நீங்கள் முன்னாடி பார்த்தீங்க இல்லையா, அதே விஷயம் தான் இங்கே நம்ம அதே தான் பேச போகிறோம். அங்கே நடந்த அதே விஷயத்தை இங்கே போடுறேன். அதுலேயே இன்னொரு வருமானம் இருக்குது, அதை தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கோமதி மேடம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கோபிநாத்தையும் ஜெயக்குமாரையும் இந்த பிஸ்னஸ்லாம் அறிமுகப்படுத்தினாங்க. அதே மாதிரி இன்னும் நிறைய பேர் அவங்க அறிமுகப்படுத்தலாம். 4-5 பேர் கூட வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போது இவங்க எல்லாரும் இவங்க மூலிமா இந்த பிஸ்னஸ்க்கு வந்த நபர்கள் எல்லாருமே ஒருத்தர் 500 ரூபா, ஒருத்தர் 1000 ரூபா, ஒருத்தர் 1500 ரூபா, ஒருத்தர் 2000, ஒருத்தர் 2500 இப்படி எல்லாமே சம்பாதிக்கிறாங்கன்னா, இப்போது கோமதி மேடம் மூலிமா கோபிநாத் வந்திருக்காரு. அந்த கோபிநாத் இன்றைக்கி ஒரு 2000 ரூபாய் சம்பாதிக்கிறாருன்னா அந்த 2000 ரூபாய் அப்படியே 100% கோமதி மேடம் போகும். அந்த பைனரி இன்கம் மேட்சிங் இன்கமெல்லாம் தாண்டி அந்த வருமானம் தனி, அதை விட்டுருங்க. இப்போ சொல்கிறது, உங்களால் இந்த பிஸ்னஸ்க்கு அறிமுகப்படுத்தப்பட்ட கோபிநாத் இன்றைக்கி 2000 ரூபா வாங்குறாரு, ஜெயக்குமார் இன்றைக்கி 1000 ரூபா வாங்குறாரு. அப்போ ஜெயக்குமார் வாங்கின 1000 ரூபாயும் கோமதி மேடம் போகும், கோபிநாத் வாங்கின 2000 ரூபாயும் கோமதி மேடம் போகும். செக் மேட்ச் போனஸ். அதாவது அப்படி அடுத்தடுத்து ஒரு 4-5 பேரை மாரப்பன், கிஷோர், குமரவேல்னு ஒரு 4-5 பேர் அவங்க அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த 4-5 பேரும் 500, 1000, 1500, 2000, 2500 சொல்லிட்டு வாங்குறாங்க இந்த தொழிலில். அவங்க என்ன வருமானம் வாங்கினாலும் இவர்கள் எல்லாம் இந்த தொழிலுக்கு யார் அறிமுகப்படுத்தினாங்க? கோமதி மேடம். அப்போ அவங்களுக்கு இந்த பணம் முழுக்க கால்குலேட் பண்ணி 7500 ரூபா போகும். இது ஒரே நாளில் நடந்தாலும் சரி தான், ஒரு வாரத்தில் நடந்தாலும் சரி தான், எப்போ நடந்தாலும் இந்த வருமானம் முழுக்க அவங்களுக்கு போகும். இந்தியாவிலேயே இந்த மாதிரி செக் மேட்ச் போனஸ்
நான் ஒருத்தர் இந்த பிஸ்னஸ்க்கு அறிமுகப்படுத்துகிறேன், அவர் இந்த பிஸ்னஸில் எவ்வளோ வருமானம் சம்பாதிக்கிறாரோ அது முழுக்க 100% எனக்கும் வரும் அப்படின்னா, அதை விட திறந்த பிஸ்னஸ் என்ன இருக்குது? இனிமேல் எனக்கு என் வீட்டில் என்ன வேலை, நான் போய் அவங்க வீட்டில் உட்காந்து அவங்களுக்கு வேணுன்ற சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அவங்களுக்கு எவ்வளோ வேணுமோ, ஏன்னா அவர் என்ன வாங்கினாலும் அது நமக்கு வருன்றப்போ நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் சின்சியராக அங்கே போய் சப்போர்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு வருமானம் கொடுக்கக்கூடிய இரண்டாவது பெரிய நிறுவனம் நம்மளுடைய ராக்கி ஹெர்பல்ஸ் தான். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. செக் மேட்ச் போனஸ் சொல்லக்கூடிய இந்த மூன்றாவது வருமானம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் டீமில் தினமும் வேண்டாம் விடுங்க, ஒரு வாரத்துக்கு நீங்கள் நேரடியாக ஒரு 10 பேர் பிஸ்னஸ் கொடுத்துருக்கீங்க. அவங்க வாரம் 2500 வாங்கினா உங்களுடைய வார வருமானம் 25000 இது உதாரணம் தான். இதை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய இன்வால்மெண்ட் என்னவோ அந்தளவுக்கு உங்களுக்கு இன்சென்டிவ் வரும். இதில் மிகப்பெரிய அமௌண்ட்டு ஒரு வாரம் 1 லட்சம் வாங்கின நபர் தான் இன்றைக்கி சொந்தமாக நிறுவனம் ஆரம்பித்து உங்களோட பேசிகிட்டு இருக்கிறேன். ஓகே, ப்ளஸ் அவுட் போனஸ் இதுவே இதுக்கு புதுசாக நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம். இந்த வருமானத்துக்கு ஏற்கனவே நடந்த அதே பிஸ்னஸ் தான் இப்போ கால்குலேஷன் சொல்ல போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது கோமதி மேடம் வந்து இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, கோபிநாத் ஜெயக்குமாரும் வந்துட்டாங்க. அவங்க 5 பேர் 10 பேர் 20 பேர்னு சொல்லிட்டு ஒரே நாளில் பாருங்கள். இப்போ அவங்க டீமில் கோபிநாத் சார் டீமில் வந்து என்ன நடக்குது, ஒரு 25-30 பேர் வர்றாங்க. இந்த பக்கம் ஜெயக்குமார் சார் டீமில் என்ன நடக்குது, ஒரு 25-30 பேர் வர்றாங்க. இப்போது டோட்டலாக 30 பேர் வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 30 ஜோடி ஆச்சு ஒரு நாளைக்கு. அதாவது ஒரு 24 மணி நேரத்தில் நம்மளுடைய சிஸ்டம் பிரகாரம் 5:5 தான் கால்குலேஷன் ஆகும். மிச்சிருக்கிற அந்த 25:25 என்ன ஆகும், மற்ற நிறுவனங்களுடைய திட்டத்தில் அது வாஷ் அவுட் ஆகிடும். ஆனால் நம்ம நிறுவனத்தில் அதை ஃப்ளஷ் அவுட் ஆக்கி ஒரு இன்கம் வச்சுருக்காங்க. மொதல் பேர் மேட்சான அந்த 5 பேர் மேட்ச்க்கு உண்டான வருமானம் உங்களுக்கு அக்கௌண்ட்டில் கொடுத்துட்றாங்க, 2000 ரூபா உங்களுக்கு வந்துடுது. அடுத்து நடந்த ஒவ்வொரு 5 பேர் மேட்ச்சுக்கும் ஒரு ஃப்ளஷ் அவுட் யூனிட்டை கணக்கெடுக்கிறாங்க. அப்போது அடுத்து எவ்வளோ நடந்திருக்கு இப்போது, அப்போ அடுத்து இன்னும் 5 ப்ளஸ் அவுட் யூனிட் இருக்குது. அப்போ 5 ப்ளஸ் அவுட் யூனிட்னா 5, அதாவது அடுத்து 25 பேர் மேட்ச் இருக்குது. அப்போ ஒவ்வொரு 5க்கும் ஒவ்வொரு யூனிட்னா 5 25. அப்போ என்னாச்சு, 5 யூனிட் கிடைக்கிது. ஒரு யூனிட்டுக்கு 5 பேர் அப்படின்னா ஒரு யூனிட்டுக்கு 1000 ரூபாய்க்கு உண்டான ரீபர்ச்சேஸ் வேலட் உங்கள் அக்கௌண்ட்டில் உங்கள் ஐடியிலே கிரியேட் ஆயிரும். 25 பேர் மேட்ச்னா ப்ளஸ் அவுட் யூனிட் 5 ஆச்சு. அப்போது உங்கள் யூனிட்டு 5 யூனிட்டு, இந்த 5 யூனிட்டுக்கு உண்டான 5000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் ரீபர்ச்சேஸ் வேலெட்டில் உங்களுடைய ஐடியிலே அங்கே வச்சுருவாங்க. நீங்கள் அந்த பணத்தை வச்சு நம்ம நிறுவனத்தில் இருக்கிற பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம். இங்கேயும் 1+1 வாங்கிக்கலாம். அதாவது நீங்கள் இருக்கிறது 5000 ரூபாய், ஆனால் நீங்கள் 10,000 மதிப்பு கொண்ட பொருட்களை நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். உங்கள் விருப்பத்தின் பேரில் வாங்கிக்கலாம். எப்படி ப்ளஸ் அவுட் போனஸ் அப்படி சொல்லக்கூடிய இந்த வருமானத்துக்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம். உங்கள் டீமில் மிதமிஞ்சி வலிஞ்சு கீழே போகக்கூடிய அந்த தண்ணி வேஸ்ட் ஆகுதுன்னு நாங்கள் ஃபீல் பண்ணுற அந்த எக்ஸ்ட்ரா பிஸ்னஸ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு பணமாக்கி இங்கே கொடுக்குறாங்க. இந்த ப்ளஸ் அவுட் இன்கம் கொடுக்கக்கூடிய மூன்றாவது பெரிய நிறுவனம் நம்ம தான். இதுக்கப்புறம் இன்னும் ஒரு வருமானம், 5வது வருமானமாக 10 வருமானம் இருக்குது. இன்றைக்கி 5 மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். டீம் மேட்சிங் போனஸ். இது வரைக்கும் சொன்ன வருமானமெல்லாம் விஷயமே இல்லை. இப்போ சொல்லக்கூடிய இந்த வருமானத்துக்காக தான் நீங்கள் எல்லோரும் இந்த பிஸ்னஸ்குள்ளே வரப்போகிறீங்க. இந்த வருமானத்துக்கு வாங்குறதுக்கான வழிச்செலவு தான் இதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்டுக்கிட்ட எல்லா வருமானமுமே. ஓகே, ரியலாக நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது என்னென்னா இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வருமானம் தான். நீங்கள் இதை சொல்லும் பொழுது சில பேருடைய மனசு ஏற்றுக்காது. நான் எக்ஸாம்பிள் மட்டும் தான் இப்போ நீங்கள் பார்க்குறது, ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் தான். டீம் மேட்சிங் போனஸ்ன்னு சொல்லக்கூடிய சேலரி அப்படின்ற இந்த வருமானம் எப்படி தர்றாங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு கோமதி மேடம் லைனில் எடுத்துக்கலாம். அவங்க டீமில் வந்த கோபிநாத் சாரும் ஜெயக்குமார் சாரும் அவங்க டீமில் 100 பேர் லெஃப்ட்டில் 100 பேர் ரைட்டில் அப்படி வந்துட்டாங்க. ஒரு இடத்துல 100 பேர், மெயினில் 100 பேர் அப்படி வர்றாங்க. இவங்க எல்லாருமே அவங்க வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட் எல்லாத்தையும் நம்ம நிறுவனத்தில் இருக்கிறத அவங்க உள்ளங்கையில் இருக்கிற அந்த மொபைல் ஃபோனில் பார்க்குறாங்க. இதில் சோப்பு இருக்குது, பேஸ்ட் இருக்குது, எல்லா விதமான ஹேர் ஆயில் உள்ளிட்ட எல்லா விஷயங்களும் இருக்குது. அப்போ இதெல்லாம் பார்த்து அவங்க என்ன ஐடியா பண்ணுறாங்க, என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஏன் அவங்க கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுவாங்கன்றதுக்கு ஏதாவது ஒரு நியாயமான காரணம் வேணும்ல. ஏன் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க? 2 விஷயம் இருக்குது, 2 நியாயமான காரணம் இருக்குது. உங்கள் டீமில் வந்து 100 பேரும் கண்டிப்பாக அந்த பொருளை வாங்கியே ஆவாங்க அப்படிங்கிறதுக்கு நியாயமான காரணம் வேணும் இல்லையா? 2 காரணம் இருக்குது. ஒன்று, அது எல்லாமே ஹெர்பல் 100% ஆயுர்வேதிக்கு. இன்னொன்று, இது 1+1, ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. வெளியில் எங்கேயும் போய் வாங்கினாலும் ரேட் அதிகம், இங்கே ரேட்டும் கம்மி, ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. அப்போ கண்டிப்பாக வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்களா உங்கள் டீமில் வந்தவங்கலாம்? அப்போ கட்டாயம் வாங்குவாங்க. அப்போது உங்கள் டீமில் வந்து 100 பேரும் ஆளுக்கு 500 ரூபாய்க்கு வாங்குறாங்க அப்படின்னா ஒரு 50,000 ரூபாய்க்கு இது வந்து பிவியாக எடுத்துக்கலாம். பிவி அப்படின்னா என்னென்னா பிஸ்னஸ் வேல்யூ. 50,000 பிவினா இப்போ உதாரணத்துக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு பிஸ்னஸ் நடந்தால் 50,000 பிஸ்னஸ் வேல்யூ நடக்கும்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ 50,000 பிவி பிஸ்னஸ் நடந்திருக்கு அப்படின்னா அந்த மாதத்துலேருந்து 5,000 × 4 மாதம் அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு சேலரி கிரெடிட் பண்ணுவாங்க. ஒரு தடவை இந்த ரோலை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த 4 மாதத்துக்கு 5,000 ரூபாய் சேலரி கொடுப்பாங்க. அடுத்த மாதம் கண்டிப்பாக இதே மாதிரி
ஏற்கனவே வாங்கின நபர்களும் கண்டிப்பாக வாங்குவாங்க. அந்த 100 பேர் கண்டிப்பாக புது புது ஆட்கள் உள்ளே வந்திருப்பாங்க. அவங்க ஒரு 100 பேர் புது ஆளுங்களும் வந்திருப்பாங்க. இவங்க எல்லாரும் அடுத்தது புதுசாக நடக்குது பிஸ்னஸ். ஏற்கனவே வந்து 50,000 அது முடிஞ்சு போச்சு. அதுக்கு சேலரி எலிஜிபிள் ஆகிட்டிங்க. அடுத்த 4 மாதத்துக்கு அது வரும். அடுத்த மாதம் மறுபடியும் 1,00,000 பிவிக்கு பிஸ்னஸ் நடக்குது அப்படின்னா, அப்போ உங்களுடைய வருமானம் 10,000 இன்ட்டு 6 மாதம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அதுக்கு அடுத்த மாதம் உங்கள் டீம் 300 பேர் 500 பேர் மாறலாம். அப்போது 2,00,000 பிவிக்கு பிஸ்னஸ் நடக்கலாம். அப்போது 20,000 இன்ட்டு 10 மாதம். இப்படி அடுத்த 5 லட்சம் பிஸ்னஸ் நடக்கிறப்போ 50,000 இன்ட்டு 12 மாதம். ஒரு தடவை பிஸ்னஸ் நடக்குது, அடுத்த 12 மாதத்துக்கு வரும். இப்படி ஒரு வாரம் அதிகபட்சம் 5 லட்சம், ஒரு வாரம் அதிகபட்சம் 1 கோடின்னு சொன்னால் உங்களால் ஏற்றுக்க முடியாது. ஆனால் சிஸ்டமேட்டிக்காக அதுதான் உண்மை. ஏற்கனவே இதே மாதிரி நிறுவனங்களை ஒரு வாரத்துக்கு 50 லட்ச ரூபா சம்பாதிக்கக்கூடிய நபர்களெல்லாம் இங்கே அருகிலேயே நம்ம கோபிச்செட்டி வட்டத்தில் நிறைய பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். நிறைய பேர் நீங்கள் யூடியூப்ல போய் செக் பண்ணிங்கனாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். இதே துறையில் ஒரு மாதம் 50 லட்சம் சம்பாதிக்கக்கூடிய நபர்களாக இருக்காங்க. நம்மளுடைய அதிகபட்ச வருமானம் ஒரு மாதம் 1 கோடி வரைக்கும் இருக்குது. அது வந்து ஃப்யூச்சரில் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இப்போ எல்கேஜி படிக்கக்கூடிய குழந்தைகிட்ட பிஎஸ்சி பாடத்தை பற்றி இப்போ பேசுகிறது எந்த விதத்திலும் பயனளிக்காது. இப்போ ஆரம்ப கட்டத்தில் நமக்கு வந்து நம்மளால் என்ன ஏற்றுக்க முடியுமோ, என்ன தேவையோ அதை தெரிஞ்சுக்கிட்டால் அடுத்த ஸ்டெப்பில் நம்ம அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கலாம். இது தவிர்த்து இன்னும் கூட வருமானம் அப்படிங்கிறது இருக்குது. அதெல்லாம் இப்பயே சொன்னால் திகட்டிடும். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லீடர்ஷிப் போனஸ்ன்னு சொல்லிட்டு இன்னொரு 5 விதமான வருமானம், 6 விதமான வருமானம் இருக்குது. அது கம்பெனி பிவி 10%, பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ஃபண்டு, சைல்டு எஜுகேஷன் ஃபண்டு, ட்ராவல் ஃபண்டு, கார் ஃபண்டு, ஹவுஸ் ஃபண்டுன்னு சொல்லிட்டு இன்னும் கூட அடுத்த இதெல்லாம் நம்ம எதிர்காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பிஸ்னஸில் வளரும் பொழுது தெரிஞ்சுக்கொள்ளலாம். இது வரைக்கும் நீங்கள் கேட்டிருக்கக்கூடிய இந்த தொழில் வாய்ப்பு 2025 இந்தியாவில் நம்பர் 1 நிறுவனமாக வளர்ந்துட்டுருக்கக்கூடிய ராக்கி ஹெர்பல்ஸ் நிறுவனத்தினுடைய ஒரு பங்குதாரர் ஆகக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு. வாருங்கள், வளம் பெறுவோம். வாழ்த்துக்கள். விஷ் யூ ஆல் சக்ஸஸ். ஹேண்ட் அவுட் டு அட்மின் டீம். ஐ ஆம் வெயிட்டிங்.